வாடிய உயிரை கண்டாலே உள்ளம் பாடிடும் பெருமானே, உனை நாடிய உயிரின் பசி போக்கி நலம் சூடிடும் நாயகனே. வாடிய உயிரை கண்டாலே உள்ளம் பாடிடும் பெருமானே, உனை நாடிய உயிரின் பசி போக்கி நலம் சூடிடும் நாயகனே. தன்னலம் இல்லா அருள்பணியில் தன்னை நீயே அர்ப்பணித்தாய், தாயாயிருந்து துயர் நீக்கியவை தாங்கிய நல்லர் வளர்த்தாய். சித்தர்கள் துதியை தினம் பாடியம் சிந்தையில் மாற்றம் நீ தந்தாய். அக்கா உந்தன் வழி நடந்து அன்னதானங்கள் செய்து உயர்ந்திடுவோம். ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். ஞானிகள் எத்தனை பேரும் தம்முள் ஒரு இயக்கத்தை, ஒரு நடனமாடு இயக்கத்தை அறிந்தவர்கள். இந்த இயக்கம் நம்ம உடம்புக்குள் மூச்சு காற்று அசைவால் உள் கருவிகரணங்கள் முன்னுமே சொல்லியிருக்கிறோம். ஒரு நாளொன்றுக்கு 21,600 முறை வந்து போகின்ற காற்று அந்த இயக்கத்தின் வந்து போகும். நாம் இருந்தால் நாம் சிரித்தாலும் மகிழ்ச்சி அடைந்தாலும் எது செய்தாலும் சரி அந்த இயக்கம் நடந்து கொண்டே இருக்கும். நம்ம உலக நடையில் இருப்போம், ஆனால் பசிக்கும். அது அந்த இயக்கம் அது தடையே இருக்காது. இவரு சிந்தனைக்கும் அந்த இயக்கத்துக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த இயக்கம் உடம்பு நல்லபடி இருக்கும் வரையில் எதேதோ கற்பனை பண்ணுவான். எதை அவன் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், ஆனால் எல்லாம் வல்ல இயற்கை அந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டே இருக்கும். அது அந்த இயக்கம் ஊர்வன 11:9 மானுடனார். ஊர்ந்து செல்லுகின்ற உயிர்கள், தரையில் ஊர்ந்து செல்லுகின்ற உயிர்கள் 9 லட்சம் பேதம், 9 லட்சம் தோற்றம். அந்த இயக்கம் மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. தரையில் ஊர்ந்து செல் எறும்பு, தேல், நட்டோக்களி, அது எது பல பல கணக்கில் அடங்காத உயிரினங்கள் தரையில் ஊர்ந்து தான் செல்லும். அது ஊர்வன 11:9 மானுடம், 9 லட்சம் தோற்ற பேதம் உள்ளது. ஒரு மனிதன் போல் மற்றவன் இருக்க மாட்டான். உலகம் பூராவும் சொல்லுது, உலகத்தில் உள்ள மனிதர்களில் 9 லட்சம் பேதம் உள்ளது. தோற்ற பேதம் மனிதர் கொண்டு தான் தோற்ற பேதம். ஒருவர் பார்த்தாலும் ஒருவர் இருக்க மாட்டார். ஊர்வன 11:9 மானுடம். நீர் பறவை நாற்காடோர் பவத்தினார். நீர்வாழ் ஜந்து 10 லட்சம் பேதங்கள் உள்ளது. பல வகையான உயிரினங்கள் இருக்கு. அதெல்லாம் ஞானிகள் கணக்கெடுத்திருக்கிறார்கள். நீருக்குள்ள இருக்க, தண்ணிக்குள்ளே இருக்கிற 10 லட்சம் பேதங்களும் அந்த இயக்கத்துக்கு, அந்த உயிரினங்களும் ஜீவிக்கிற அளவுக்கு ஒரு இயக்கம் நடக்கும். தண்ணிக்குள்ள தரையில் இருக்கின்ற உயிரினங்களுக்கு மட்டுமல்ல, தண்ணியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் அந்த இயக்கம் நடக்கும். எல்லாம் வல்ல இயற்கையின் கடவுள் அல்லது தில்லை அமலவானன்னு சொல்லப்பட்ட கடவுள் அந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டே இருப்பான். நீர் பறவை நாற்காடோர் போவத்து. பறவை இனங்கள் 10 லட்சம் பேதம் உள்ளது. அது பல வகையான கிளி, பறா, ஆந்தே, கோட்டான், எப்படியோ 10 லட்சம் பேதம் பறவை இனத்தில் மட்டும் தோற்றம் இருக்கு. ஒரு பறவை போது மற்ற பறவை இருக்காது. ஆனாலும் எல்லா ஜீவராசிகளும் உயிர் ஒன்று, தோற்றங்களும் அது வெவ்வேறாக இருக்கும். நீர் பறவை நாற்காடோர் போவத்து அப்படின்னார். கால்நடைகள் ஆடு, மாடு, இது மாதிரி யானை, குதிரை, சிங்கம், புலி, கரடி, இப்போ கணக்கில் அடங்கலை. அதுக்கு 10 லட்சம் பேதங்கள் கால்நடைகள் நடந்து செல்கின்ற. நீர் பறவை நாற்காடோர் போவத்து. நாற்கால் நடந்து போன்றவர். சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த. நம்ம கண்ணுக்கு புலப்படாத 14 லட்சம் தேவர்கள் இருக்கிறார்கள். 7 பாலோகத்தில் இருக்கலாம். 14 லட்சம் தேவர்கள் இருக்கிறார். பந்தமா தேவர் 14 அயன் படைத்த அந்த மீள் சீர் தாவரனால் 5னார். 20 லட்சம் பேதங்கள் இருக்கு மரத்தில், தாவர வகைகள். அதில் தாவரத்தில் புல், செடி,
கொடி, மரம். இந்த 4 தான் உலகத்திற்கு 20 லட்சம் வேதங்களுக்கும். புல், செடி. இப்போ நீங்கள் பார்க்கலாம், புல்லை பார்க்கலாம். செடி, அவன் கத்திரிக்காய் செடி, முருங்கைக்காய் செடி, கொத்தரங்காய் செடி, மிளகாய் செடி, அதுக்கு கணக்கு கிடையாது. கொடி வகையில் பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், புடலங்காய், கொடி வகை இருக்குது. புல், செடி, கொடி, மரம். அது தென்னை மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, கணக்கில் எடுக்க. இதை 20 லட்சம் தோட்டமே இருக்குது. இது 20 லட்சம் ஊர் 11 9 மானுடம் நீர் பறவை நாற்காடோர் பவத் சிறிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்த மீள் சீர் தாவரனா அலைந்தனர். 20 லட்சம் வேதங்கள் உள்ளது. இத்தனைக்கும் இயங்கிட்டு இருக்கு உலகம். நீர்வாழ் ஜந்துக்கும், கால்நடைக்கும், தரையில் ஊர்ந்து சேர்ந்த உயிர்களுக்கும் இந்த இயக்கம் நடந்துட்டு இருக்கும். இந்த இயக்கம் நின்றுவிட்டால் அந்த இயக்கத்துக்கு நமக்கு தொடர்பு இருக்காது. ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? இருக்கும்போதே அந்த இயக்கம் எல்லாம் வல்ல இயற்கை தோற்றுவித்தது. தோற்றமே முன்னமே சொல்லியிருக்கிறேன். இந்த தோற்றம் ஆரம்பத்தில் சிந்தனையாக இருந்தது. ஒரு பெண்ணோடு ஆண் கூட நினைக்கின்றான். அப்போதுதான் மனிதனே வருகிறான், சிந்திக்கிறான். அப்போ பெண்ணோடு ஆண் கூட நினைக்கும் போது அப்போ அவன் சிந்தனையாக இருக்கிறான். பெண்பு ஆண் பெண் கூடுகின்ற போது பெண்பு திரவ பொருளாக சுக்கிலம் சுரூபமாக மாறுவான். பெண்பு 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் இந்த உடம்பை வளர்க்கும். 10 மாதம் ஆணை பின் குழந்தை வெளியே வரும். ஆரம்பத்தில் சிந்தனையாக இருந்தான். பெண் திரவ பஞ்சபூதங்களுடைய சாரம், அதோடைய சாரம்தான் சுக்கிலம் சுருணிதம். பின்பு பஞ்சபூத சாரம்தான் தீட்டு. இந்த 10 மாதம் இயக்கம், 10 மாத தீட்டு ஒன்றுபட்டு ஒரு இயக்கத்தின் காரணமாக அப்போ தாய்க்கு உயிர் இருக்க வேண்டும். தாய்க்கு உயிர் அந்த இருந்தால், அந்த இயக்கம் இருந்தால் அந்த கரு தரித்து பிரசவம் குழந்தை பிறக்கும். அந்த தாய் இயக்கம் நின்று விட்டால் குழந்தை இயக்கம் நின்று விட்டது. அப்போ இந்த உயிர் தாயின் உயிர் தான். அந்த இயக்கம் பிறகு குழந்தை பிறந்த பின் 5 நாளையும் 10 நாளையும் இறக்கலாம், 10 வருஷத்தையும் இறக்கலாம், 15 வருஷத்தையும் இறக்கலாம், 20 வருஷத்துலையும், 80 வயசு 90 வயசுலையும் இறக்கலாம். அந்த இயக்கம் நின்று விட்டது. ஆரம்பத்தில் சிந்தனையாக இருந்த இயக்கம், அருவமாக இருந்த இயக்கம், சிந்தனை அருவமானது. பிறகு செத்த பின் இவனும் அருவமாக எழுகிறான். ஆரம்ப நிலைக்கு மறுபடியும் வருகிறான். சிந்தனையாக இருந்தான், பின் செயற்கையாக இருந்தான், பின் கருவாக கூடினான், 10 மாதம் தீட்டாக இருந்தது, பிறகு பிறந்தான், இயங்கிக்கிட்டே இருக்கிறான். இயங்கி அந்த ஏக்கம் நடனமாடுது. அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஏக்கம் நின்று விட்டது. அவன் செத்து போயிட்டான், செத்து போச்சு. அப்போ அவர் என்ன செய்கிறார்கள்? ஞானிகள் இதை புரிந்து கொண்டார்கள். ஞானிகள் புரிந்து கொண்டு அந்த இயக்கம் இருக்கும்போதே ஆன்மா இருக்குது. ஆன்மா இருக்குது என்றால் மூச்சு காற்று அசையுது. மூச்சு காற்று அசைந்தால் ஆன்மா இருக்குது. ஆன்மா இருப்பதால் உள் கருவிகரணங்கள் அப்படி ஒரு அசைவு. இதே போன்று உள்ள எல்லா கருவிகளும் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த இயக்கத்துக்கு தான் நடனமாடுதுன்னு சொல்லுது. அந்த கருவிகரணங்கள் இந்த மூச்சு காற்று அசைவின் காரணமாக இப்படி இருக்கும். இந்த அசைவு இந்த இயக்கத்தை தரும். இப்படியே ஒரு இயக்கம் அப்படி மெதுவாக இயங்கும். குழந்தைகளுக்கு வேகமாக இருக்கும். அந்த இயக்கம் மூச்சு காற்று இயக்கமே இந்த இயக்கம். அந்த இயக்கமே உள்ள பசி. அப்போ பசிக்குது. பசித்தா உணவு பொருள் சாப்பிட்றோம். உள்ள அந்த இயக்கம் இந்த அசைவு கருவிகரங்களை அத்தனையும் அசைத்து கொண்டிருக்கும். அசைத்து அசைத்தை பிரிக்கும். சத்து என்ன செய்யும்? 72,000 நாடி நரம்புக்கு முறுக்கேற்றும் சத்தை. அசத்தை மலைஜலமாக வெளியே தள்ளும். இந்த இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இயக்கத்தை அது என்ன செய்வார்கள்? அந்த இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த 72,000 நாடி நரம்புகளும் அது என்ன செய்யும்? அது உரம் ஏறின பிறகு அது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அந்த கரணங்களாக விரியும். அது மெய், வாய், கண், மூக்கு, செவியாக பொறி 5 புலனைந்து ஆக 14 கருவிகளாகி இயங்கிட்டு இருக்கும் இந்த இயக்கம். இந்த இயக்கம் அந்த மூச்சு காற்று அசைவால் இந்த 14 கருவி. தத்துவம் 96 தத்துவங்கள் அத்தனையும் அதில் முக்கியமான தத்துவம் 36ன்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கத்தை அறிந்தவன் ஆதி தலைவர் சுப்பிரமணியர் அழைக்கிறார்கள். நீ எப்படி தப்பித்தாய்? எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் இந்த உயிரினங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்திலிருந்து நீ எப்படி தப்பிச்சேன்னு கேட்டான். நான் தூய மனசோடு இருந்தேன். கடவுளால் எல்லாம் வல்ல இயற்கை கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு அன்பு காட்டினேன். அந்த உயிர்களை மனமாற என்னை வாழ்த்தியது. அது மூலம் அருள் பெற்றேன், ஆசி பெற்றேன்.
வல்லமை பெற்றேன். நான் அந்த ஏக்கத்திலிருந்து தப்பித்து விட்டேன். அப்போ ஏக்கத்தை எப்படி தப்புவதுன்னா என் திருவடியை பூஜை செய்யினார். ஆசான் சுப்பிரமணியர், மாணிக்க வாசகரே அல்ல எல்லா ஞானிகளும் என் திருவடி பூஜை செய் அருள் செய்தார். அப்போ உருகி தியானித்தார்கள். அப்போ ஆசானை கேட்கிறார்கள், எல்லாம் வல்ல இயற்கை உயிரினங்கள் தோற்றுவிப்பது மட்டுமல்லாமல் உயிரினங்களுக்கு பசியும் காமத்தையும் நரதரையும் கொடுத்து அவருக்கு உணவும் கொடுத்து அது வளர்ப்பது போல் வளர்த்து பிறகு கொண்டு விடுகிறார். அதே இயற்கை துணை கொண்டு இந்த இயக்க உடம்பை புரிந்து கொண்டு அந்த இயக்கத்தை அந்த எல்லாம் உள்ள இயற்கை நமக்கு எல்லாம் செய்வது போன்று செய்கிறாள் கடவுள். அல்லது தில்லை அம்பலவானு வைத்துக்கொள்ளலாம். எல்லாம் கடவுள் நமக்கு எல்லாம் தருவது போன்று தந்து உடல் உறுப்பு தந்து, ஆண்கள் பெண்களை தந்து, மகிழ்ச்சியை தந்து, சுவையான உணவு தந்து, வளர்ப்பது போல் வளர்த்து அநியாயமாக கொண்டுவிடும் நம்மை. அதை ஞானிகள் அறிந்து கொண்டு அதை எப்படி வெல்லுவதுனார்? அதை வெல்லுவதற்கு ஒன்றே ஒன்று நல்ல மனம்னார். இப்போ நல்ல மனம் பெறுவதற்கு என்னன்னா என் ஆசையை பெறுனார் ஆசான் சுப்பிரமணியர். அப்போ ஆசையை பெற்றார்கள், நல்ல மனம் வந்தது. நல்ல மனம் உள்ள இடத்தில் சுயநலம் இருக்க முடியாது, அங்கே காம வெறி இருக்க முடியாது, அங்கே ஜாதி வெறி இருக்க முடியாது. தய சிந்தை தான் நல்ல மனம், தய சிந்தை. அப்போ தய சிந்தை துணை கொண்டுதான் இதை அறிந்தார்கள். அந்த இயக்கம் இருக்கும்போதே, மூச்சு காற்று இருக்கும்போதே, ஆன்மா இருக்கும்போதே, திடமாக இருக்கும்போதே அது என்ன செய்தார்? பக்தி செலுத்தி உடம்புக்குள்ளே இந்த இடங்களையும் பின்களை, இடது பக்கம் வருகின்ற காட்டையும் வலது பக்கம் வருகின்ற காட்டையும் பொற்சபையாகிய ஞான சபையாகிய பொறுமத்தி செலுத்தினார்கள். செலுத்தினால் அந்த காரணமாக ஆசான் ஆசியாலும் இதோடைய அந்த விடாமுயற்சியாலும் உருகி தியானிக்கின்ற பக்தியாலும் தய சிந்தையாலும் ஆசான் ஆசியால் அந்த காற்று உள்ளே தங்கி உடம்பு இருக்கிற மாசி தீர்ந்தது. ஒரு இயக்கத்துக்குள் இயக்கம். என்ன அற்புதம்! ஒரு இயக்கத்துக்குள் இயக்கம். ஒரு இயக்கம் நடக்குது. இப்போது அந்த இயக்கத்துக்குள் இன்னொரு இயக்கம் நடக்கும். அப்போது இந்த ஓடுகின்ற காற்று 9 வாயில் உள்ள இடத்தில் இந்த மூச்சு காற்று வந்து போகும். அதை 10ஆம் வாசலாகிய புருமத்தை செலுத்தி வைத்தால் அந்த இயக்கம் தனி இயக்கம். அவன் தான் சாக மாட்டான். அவன் வாசி வசப்பட்டது, சாக மாட்டான். அக்கவத்தை அறுக்கும், அவத்தையும் அறுக்கும், பாவத்தையும் பொடியாக்கும், எல்லா நன்மையும் உண்டாக்கும். இந்த வாசி வசப்பட்ட மக்கள் அவர் கண்டதுதான் அந்த திருநடனத்தை கண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு நம்ம பெற வேண்டும். என்ன எப்படி பெற வேண்டும்? ஆசான் மாணிக்க வாசனர், ஆசான் தாய்மான சாமிகளையும் ராமலிங்க சாமியும் உருகி தியானிக்க வேண்டும். சுப்பிரமணியர் அகத்தியரை பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்தான் நம்ம இருக்கிற கொனைக்கேடுகள் தீரும். கொனைக்கேடு இருந்தால் நிச்சயம் அந்த இடத்தை போக முடியாது. அப்போ கொனைக்கேடு தீர்வுக்கு ஆசானை வாங்குகிறோம். அவங்க கொனைக்கேடு அற்றவர்கள், உயர்ந்த சாந்தியுமே ஒடிவான மக்கள், ஞானிகள். பூஜை செய்கிறோம். பூஜை செய்து ஆசி பெறுறோம். ஆசி பெற தான் இந்த உலகம் அனித்தியமானது. இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும். ஒரு இயக்கத்துக்குள் இயக்கம். முக்கியமான செய்தி இது. உடம்பு இயங்குது காரணம் மூச்சு காற்று இயங்குது. மூச்சு காற்று காரணம் எல்லாம் உள்ள இயற்கை இயங்கிட்டு இருக்கு. எல்லாம் உள்ள இயற்கை இயங்குவதால் மூச்சு காற்றை இயங்குது. அந்த இயங்குவதால் உள்ள நாம் இயங்கிட்டு இருக்கிறோம். அதை புரிந்து அது ஆசானாசியாலே அந்த இயக்கத்துக்குள் இன்னொரு இயக்கத்தை அறிந்து மூச்சு காற்று அறிந்து மூச்சை செலுத்தி வைக்கிறான். அது அற்புதமான செயல். இது யாருக்கு கிடைக்கும்? திருவடியை வணங்குவதை தவிர வேறு கதியே இல்லை. எந்த சாங்கியமும் இங்கே செல்லாது, எந்த ஆரவாரமும் இங்கே செல்லாது. இவன் ஒன்று அசைக்க முடியாது. நீ காவி கட்டின என்ன, இல்லை பட்டை போட்டா என்ன, மொட்டை அடிச்சா என்ன, ஊராக சுற்றுனா என்ன, அங்கே செல்லாது. அதுக்கு என்ன வேண்டும்? ஒரே ஒன்று, தய சிந்தை வேண்டும். அந்த தய சிந்தை எப்படி வரும்? தய சிந்தை உள்ள ஆசானை வணங்கினால் வரும். அப்போ மாணிக்கவாசகன் ஆதி தலைவரை வணங்கி ஆசி பெற்றதுனால்தான் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய குருமத்தியில் அந்த நடனத்தை பார்த்தார். அதோடைய விளக்கம்தான் தில்லை மூதூர் ஆடிய திருவடினார். மூதூர்னா ரொம்ப தொன்மையான ஊர், பழமையான ஊர். தில்லைன்னா சிதம்பரம். அங்கே மட்டும்தான் ஆடினான். அவன் ஆட்டம் அல்லது அவள் ஆட்டம் அல்லது அவன் ஆட்டம் உலகமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கு. அந்த இயக்கம் நின்றால், அவன் அசைந்தால் அல்லது இயற்கை அசைந்தால் உலகம் அசையும். இயற்கை நின்று விட்டால் உலகம் நின்று விடும். அவன் ஆடுகிறான். ஒரு காலை கீழே ஊண்டி இருக்கான், ஒரு காலை தூக்கி வச்சிருப்பான். இதற்கு இது கணபதி தாஸ் சொல்வார், ஒரு பதம் தன்னை தூக்கி ஒரு பதம் தன்னை மாற்றி, ஒரு பக்கம் வருகின்ற காற்றை
மேலே இழுத்து ஒரு பதம் தன்னை தூக்கி தில்லை அம்பலவானை பார்க்க வேண்டும். எப்படி அந்த யோக கருத்து அதில் தெரியும், யோகத்தின் தன்மை அதில் தெரியும். ஒரு காலை கீழே ஊன்றி ஒரு கால் மேலே வைத்திருப்பான். ஒரு பதம் தன்னை தூக்கி ஒரு பதம் தன்னை மாற்றி இருபதம் ஆடுகின்ற ஆடுதல். தில்லை மூதூர் ஆடிய திருவிழா இருபதம் ஆடுகின்ற இயல்பனி அறிந்தாயானால் குருபதம் என்று சொல்லும் குறிப்பனைக்குள்ளேயாச்சு வரும்பதம் நாயநாதர் மலரை தொழுவாய் நெஞ்சினார். அந்த இருபதம் ஆடுகின்ற இயல்பு திருவள்ளுவர் துணை இல்லாமல் முடியாது. வந்து போகின்ற கட்ட அவர் சொல்லுவார், திருமூலர் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியதாம கூற்றுனை யமனை வெல்லுகின்ற வல்லமை இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஒரு பதம் தன்னை தூக்கி ஒரு பதம் தன்னை மாற்றணும். இது பயிற்சி, விடாத முயற்சி, எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடையும் வரையில் விடாமுயற்சி இருக்கணும். இந்த இயக்கத்தை அவர் கனகதேவதாஸ் சொல்வார். மாணிக்க அவர் பட்னத்தன்ன சொல்வார், கான்மனமே சக்தி சிவம் உண்டான காரணத்தை. அவரும் அந்த நாராயணத்தை பார்த்தவர். மனசுக்கு சொல்றார், கான்மனமே சக்தி சிவம் உண்டான காரணத்தை. சக்தி என்பது இடதுகலை, சிவம் என்பது சூரியகலை. கான்மனமே சக்தி சிவம் இரண்டான காரணத்தை. கான்மனமே மாலையின் காணறிதை. பிரம்மா விஷ்ணுவுக்கு தெரியாது. கான்மனமே மாலையின் காணறிதை. கான்மனமே செஞ்சொல் அம்பலத்துள் சேரும் செஞ்சொல் என்று அம்பலத்தில் ஆடும் நடனம்னார். அவரும் அந்த நடனத்தை கண்டவர். அவர் நடனம் புருவமத்தியில் பார்ப்பவர். அதோடைய இயல்பு எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் பிள்ளைகள் தீபாவளி சமயத்தில் சங்கு சக்கரம் விடுவான் தார் வீட்டில், ஒரு சுத்தம் அப்படியே பொறியாக போகும். இதை அவன் உள்ளே கண்டு ரசித்தவன். அந்த ஜோதியை சங்கு சக்கரத்தை சுற்றும் போது தூரத்திலிருந்து பார்க்க வேண்டும். அந்த காட்சியை அந்த சங்கு சக்கரம் சுற்றும் போது பொறியாக வரும். அது காந்தி. புருவத்தில் தோன்றுகின்ற ஜோதி சுற்றியிலும் இப்படி ஒரு சுழல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜோதி ஒரு வட்டம் செந்நிறமாக இருக்கும், இன்னொரு வட்டம் வெண்ணிறமாக இருக்கும், இன்னொரு வட்டம் சூரியனாக இருக்கும். அப்போ வெண்ணிறமாக சந்திர ஒளி, இது செவ்வொளியாக இருக்கும். அது வன்னி ஒளி, தீக்காடுன்னு சொல்லுவோம். இப்படி பாடுகின்ற அந்த காட்சி, அந்த மூன்று சுடரும் இப்படி இயங்கிக்கிட்டே இருக்கும். அது சொல்ல ஒன்றா பேரானந்தத்தை தரும். அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் தான் இந்த ரகசியத்தை அறிய முடியும். வேதங்கள் ஆட இப்போ சொல்வார், திருமந்தர் சொல்வார், இங்கே தில்லை மூது ஆடிய திருவடினார். வேதங்கள் ஆட மிகு ஆகமம் ஆட. யாருக்கு? வேதங்கள்லாம் வேதத்தினுடைய அறிவு. வேதம் தன்னை உள்ளே இருக்குது. அது வேதம், அந்த அசைவு, நல்ல மனம், உருகி தியானிக்கக்கூடிய தியானம். அந்த உருகி தியானிக்கக்கூடிய தியானம் உள்ளே வேதமாக இயங்குது. வேதங்கள் ஆட மிகு ஆகமும் ஆட. எல்லாம் கடவுளை பற்றி பேசுவதுதான் வேதங்களும் ஆகமங்களும். மிகு ஆகமம் ஆட கீதங்கள் ஆட கிளரண்டம் ஏழும் ஆட. அப்போ கீதங்கள் நாதமும் கீதமும் கேட்குது அடி நம்மை நாதன் அடி எங்கு சேர்க்குதுன்னு சொன்னார். செல்லம்பொள்ளி என்னை கேட்கும் அடி மெத்த சிக்குள்ள பாதையை ஒடுக்கும் அடி வளம்புரி சங்கம் ஊதும் அடி மேலே வாசியை பாரடி வாழை பண்ணினார். கீதங்கள் ஆட, கீதம் கேட்கும். நமது காதில் தசநாதங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும். அவ சொல்லவோனா பேரானந்தத்தில் இருப்பார்கள். கீதங்கள் ஆட கிளரண்டம் ஏழும் ஆட, ஏழாட. எல்லா அண்டங்களும் கண்ணை மூடினால் தெரியும். கண்ணை மூடினால் இந்த உலகம் எல்லா அண்டங்களும் தெரியும். அந்தரமெங்கறிவோம், ராமலிங்க சாமி சொல்வார். அந்தரமெங்கறிவோம், மற்ற அதனில் அடுக்கடுக்காய் அமைந்த உளவறிவோம். அங்கே உந்துரும் பல் பிண்ட நிலை அறிவோம், ஜீவன் உற்ற நிலை அறிவோம். மற்ற அனைத்து நாட்டும் எந்தை நினை திருவடி அந்தோ எல்லளவும் அறிந்துள்ளோம் என்று முந்தனந்த அனந்தம் வேதமெல்லாம் சொல்வார். ஆக இப்படியெல்லாம் அந்தரங்கத்தை இங்கேயே பார்ப்பார்கள். மட்டும் ஜோதி மட்டும் பார்ப்பதில்லை, எங்கே வேணாலும் அவர் பார்வை 1 கோடி மைலுக்கு போகும். அப்போ கீதங்கள் ஆட கிளரண்டம் ஏழும் ஆட பூதங்கள் ஆட புவனம் முழுது ஆடனர். எல்லா பஞ்சபூதங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்குனார். பூதங்கள் ஆட புவனம் முழுது ஆட 224 புவனங்களும் ஆடினார். நாதங்குண்டு ஆடினான் ஞானானந்த குத்தேனர். யாருக்கு? நாம் பார்ப்பது தில்லையில் பார்க்குறோம். அன்னைக்கு வச்சு அது அடையாளத்துக்காக வச்சிருக்கிறான். இப்படி உள்ளே இருக்குது ஐயா, நீ புரிந்து கொள்ள வேணுங்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்க.
அப்போ இது மாதிரி இயக்கம் நடந்துகிட்டு இருக்கும். அதை பெரியோர்கள் தான், இது ராமலிங்கசாமி சொல்லுவார். ஒரு பெருமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியாதவற்றின் 1000 கோடி மாலண்டம் மரணம் உற்ற கோடா கோடியே திருகளறு பல கோடி ஈசனண்டம் சதா சிவண்டம் என்னிருந்த திகழ்கின்ற மற்றைய பெருஞ்சக்தி சத்தரம் சீரண்டம் என் புகழ்வேன். ஒரு அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியில் நடுநின்று நடனமிடும். அந்த இடம் நடனமிடும்னார். ஊட செய்ய அவ்வெளியில் நடுநின்று நடனமிடும் ஒரு பெரும் அரசு என்று சொல்றார். அப்போ அந்த அந்த ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியில் நடுநின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசினர். அங்கிருந்து அந்த அணுக்கள் ஒரே அண்டங்களாகும். அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ரகசியத்தை பேராய அண்டங்கள் பலவும் பிண்ட பேதங்கர் பற்பலவும் பிண்டாண்டத்தின் வாராய பலபொருளும் கடலும் மண்ணும் மலையளவும் கடலளவும் அணுவானும் ஊராத வான்மீனும் அணுவுமட்டை உள்ளனவும் ஆந்திடலாம். ஓகோ உன்னை யாராலும் அளப்பரிதென்று அனந்த வேதம் அறிந்தலைக்கு அது தூரமாகும் தேவர். இப்பேற்பட்ட ஒன்றை யாராலும் அறிய முடியாது. பேராய அண்டங்கள் பலவும் பிண்டனர். எல்லாமே அறிஞ்சிக்கலாம், இது உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது. பேராய அண்டங்கள் பலவும் பிண்ட பேதங்கர் பற்பலவும் பிண்டாண்டத்தின் வாராய பலபொருளும் கடலும் மண்ணும் மலையளவும் கடலளவும் மணலுவானும் ஊராத வான்மீனும் அணுவுமட்டை உள்ளனவும் ஆந்திடலாம். ஓகோ உன்னை யாராலும் அளப்பரிதென்று அனந்த வேதம் அறிந்தலைக்கு அது தூரமாகுது. ரொம்ப தூரமானதுதான். தூராது தூரமடி தூரமும் இல்லையடினார். அப்போ ரொம்ப கஷ்டம்தான். இவ்வளோ விஷயத்தை எப்படியா ஒன்றும் கவலைப்படாது. இப்போ நம்ம அன்னிகவாசனை கூப்பிட்றோம், அகத்தீசனை கூப்பிட்றோம், பெரியவங்களை கூப்பிட்றோம், பூஜை செய்கிறோம். இவ்வளோ விஷயத்தை எப்படியா தெரிஞ்சுக்கிறேன்? நீ என்ன தெரிஞ்சுக்கிறது? அவர் அருள் செய்கிறாங்க, அவங்க அருள் செய்கிறாங்க. ஞானிகள் அருள் செய்வார். இந்த திருமந்திரத்திலே சொல்லுவார், மாணிக்குத்துள்ளே மரகத ஜோதியாய் மாணிக்குத்துள்ளே மரகத மாடமாய் ஆணிப்புண் மந்தில் ஆடும் திருக்கூத்துனார். அவர் திருமந்திரத்தில் இருக்கும். இந்த மாதிரி இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கலாம். அந்த ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுதென்ன பேரு விட்டனர். அந்த மாதிரி காட்சிகளை காணுகின்றவனா நிலை உயர்ந்திருக்காருன்னு சொல்லுவார். அப்போ கடவுள் எல்லாம் உள்ள கடவுள் எப்படி இருக்கிறான்? அங்கே ஆடுகின்றான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி. எல்லா உயிருக்கும் தெரியும், அவனுக்கு தெரியாத உயிரே இருக்கு. ஏன்னா அவன் தானே படைத்தான் அல்லது அவள் படைத்தாள். பல்லுயிர்னா பல உயிர்கள். இப்போ சொல்லிலையா, முன்னமே சொல்லியா, 84 லட்சம் ஜீவராசிகள். எல்லா உயிரும் தெரியும். பூனைக்கு ஒரு குணம் இருக்கும், யானைக்கு ஒரு குணம் இருக்கும், எலிக்கு ஒரு குணம் இருக்கும், புலிக்கு ஒரு குணம் இருக்கும். ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். எல்லா உயிரும். எறும்பு என்ன செய்யும், மேலே 7வது அடுக்கு உப்பு இருக்குல்ல, 300 அடிக்கு மேலே ஒரு கொஞ்சம் சர்க்கரை தூவினாக்கா 300 அடிக்கு இந்த எறும்பு அங்கே வந்துடும். அவ்வளோ ஈர்ப்பு சக்தி. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. பல்லுயிரெல்லாம் பயின்றன ஆக்கினார். எல்லா உயிரும் தெரியும். மனிதனை பற்றி தெரியும். கடவுள் எல்லாம் வல்ல இயற்கை கடவுள். அவன் ஆடுகின்ற இயக்குவது அவனுடைய இயக்கம்தான் உலகம் என்றும் அவன் எல்லா உயிரோடைய குணங்களெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறான். எண்ணில் அதான் சார், பல்லுயிரெல்லாம் பயின்றன ஆகி அவனுக்கு தெரியாத உயிரின இருக்காது. அவன் என்ன செய்கிறான்? நம்மோடு கலந்து இருக்கிறான். நம்மோடு இயங்கி நம்மோடு சார்ந்திருந்து இயங்குகின்றான். ஆணாக இருந்து இயங்குகின்றான், பெண்ணாக இருந்து இயங்குகின்றான், புலி சிங்கமாக இருந்து இயங்குகின்றான். மென்மையான முயலாக இருப்பான், மயிலாக மானாக இருப்பான், மயிலாக இருந்து ஆடிக்கொண்டு இருப்பான். இந்த ஆட்டத்தை அவன் ஆடுகின்ற ஆட்டத்தை ஞானிகள் பார்க்கிறார்கள். இப்போ நம்ம உலகத்தை எப்படி இருக்குது? கரகாட்டம் ஆடுவார்கள், அதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். காவடி ஆட்டம் ஆடுவார்கள், இன்னும் பரதநாட்டியம் ஆடுவார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த காட்சிகள் மயில் டான்ஸுமாக குதிரை பொய்க்கால் குதிரைன்னு ஆடுவார்கள். எல்லாம் ஆட்டம், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது. கரகாட்டம் ஆடுவார்கள், எல்லாம் உண்டு. ஆடுதல் என்பது அவனால் வந்தது. அவன் ஆடினான். யாருக்கு? ஞானிகளுக்கு மட்டும். புருவமத்திலே சுழிமுனை கதை திறந்து பார்த்தவர்களுக்கு அவன் ஆடி காட்டினான். அது சொல்லவனா பேரானந்தத்தை தரும். நமக்கு என்ன, சமுதாயத்தில் பல்வேறு ஆட்டங்கள், பிள்ளைகள் விளையாட்டு, அந்த சொல்லுவார் பூப்பந்து ஆடுதல்னு சொல்லுவார். ஆடுதல், பூப்பந்து ஆடுதலுமாங்க, கிரிக்கெட் ஆடுதுமாங்க, கால்பந்து ஆடுதுமாங்க, விளையாடும். அப்போ ஆடுகுட்டியோடு விளையாடும், ஆடும் விளையாடும். ஆக இப்படி ஒவ்வொன்றும் அந்த ஆடுதல் இயங்குதல்னு சொல்லுவான். ஆக இயக்கம் இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும் என்பது ஞானிகள் கருத்து. அப்போ நம்மை பற்றி தெரியும் அவனுக்கு. 6 அறிவு உள்ளவர்கள் மனிதர்கள் மட்டும், மற்றவர்கள் 5 அறிவு உள்ளவர் தான். ஏன் அவனுக்கு 6 அறிவு வைத்திருக்கிறான்? புருவமத்தியை புரிந்து கொள். 10ஆம் வாசலாகிய புருவமத்தியை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்வதற்கு தான் உனக்கு 6 அறிவு வைத்தான்.
வேறு எந்த ஜீவராசிகளுக்கு இல்லை. நம்ம ஆண் பெண்கள் அத்தனை பேர்த்துக்கு இருக்குது. உள்ளே ஜோதி இருக்குது, கண்டுபிடிக்க முடியவில்லை, யாரும் சொல்லித்தரவில்லை. பெண்களுக்கு உண்டு, ஆண்களுக்கு உண்டு. வைராக்கியம் இல்லை. ஏன் வைராக்கியம் இல்லை? என்ன தளர்ச்சி? ஏன் அந்த வைராக்கியம் எங்கே போச்சு? ஏன் அவர்களுக்கு இருந்தது, ஏன் நமக்கு இருக்கக்கூடாதுன்னா, நம்ம உணவு சரியில்லை. உயிரை கொன்று அந்த உணவை சாப்பிடுவோம். அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யாது. அந்த உயிரை கொண்டு சாப்பிடும்போது அறிவு வேலை செய்யாது. அதே சமயத்தில் பேராசை கொண்டு பொருள் பற்று உள்ளவனாக இருந்தால் அறிவு மழுங்கி போகும். அறிவு மழுங்க இந்த ஆறறிவு தீமைக்கு செயல்படும், நன்மைக்கு செயல்படாது. அந்த ஆறறிவு தந்ததே உள்ளே ஜோதியை காணுங்கள் என்ற அர்த்தம். மரணமில்லா பெருவாள் பண்ணாங்க. இயற்கை எல்லாம் உள்ள இயற்கைக்கு மூணே தொழில் தான், முத்தொழில் தான் செய்ய முடியும். ஆக்கல், காத்தல், அழித்தல். அந்த இயற்கை வென்றவர்கள் ஐந்தொழிலும் செய்வார்கள். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் ஐந்தொழிலும் செய்வார்கள் அவர்கள். அவ்வளவு வல்லமை பெறுவதற்கு நம்ம என்ன கடைபிடிக்க வேண்டும்? ஏன்னா பட்டினி கிடக்கிறதா அவசியம் இல்லை, நல்லா சாப்பிட்டுக்கலாம். அது ஊராக சுத்த வேணுமா? அதுவும் தேவையில்லை. ஏதாவது காவியோட தைச்சா தான் உண்டுனா அதுவும் அவசியம் இல்லை. மான் தோலாசனம், புலி தோலாசனம் அது குப்பை, அவசியம் இல்லை. இப்போ என்னையா வேணுங்கிற என்னதான் அவசியம்னா, காலையில் ஒரு 10 நிமிஷம் ஞானியில் அழைத்து போட்டி தோப்பை படிக்கிறோம், அகத்தீசா வணங்குறோம், வணங்கி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறோம். பெண்கள் ஆண்கள் சாஷ்டாங்க விழுந்து வணங்க. பெண்களுக்கு அது ரகசியமாக வெளியே தெரியாமல் பூஜை செய்கிறாங்க. பூஜை செய்ய அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தெரியும், அறிவு வரும். கல்வி கடலாக இருக்கக்கூடிய ஞானிகளை வணங்கும் போது தான் நல்லது கெட்டது தெரியும். நன்மை தீமை அறிவதற்கே ஆசான் ஆசி வேணும். நம்மகிட்ட இருக்கிற கொனைக்கேட்டு இருக்குல்லவா, கொனைக்கேட்டே தெரியாது. பொறாமை இருக்கா, வஞ்சனை இருக்கா, என்னடா ஏன் போட்டு வளர்க்கணும்னு தெரியவே தெரியாது. அது அவங்ககிட்ட கேட்டு தான் இதை பெற முடியும். ஆகவே நம்ம குணமெல்லாம் அவங்க அறிந்திருக்கிறார்கள். பெரியோர்கள் எல்லாம் வல்ல இயற்கை அன்னை, இயற்கை கடவுள் அறிந்திருக்கிறான். ஆக பல்லுயிரெல்லாம் தில்லை மூதூர், தில்லை என்பது பழமையான ஊர் என்றும், ஆடிய திருவடி, அந்த ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகி எல்லா உயிர்களை பற்றியும் அவனுக்கு தெரியும். நாம் விரும்பினால் அழைத்தால் அருள் செய்வான். அப்போ அவன் எங்கே நம்மோடு இருக்கிறான், நமக்கு ஏன் விளக்கமாக தெரியவில்லை? நல்ல சிந்தனை இல்லை, பக்தி இல்லை. பக்தி இருக்க நம்முள் தான் இருக்கிறான். நம்முள் இருந்தாலும் அவனை எண்ணம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ சொல்கிறார், அப்போ எண்ணம் கண்டுபிடிக்கிறதுனா நல்ல சான்றோர்கள், திருவாசகம், அருள்பா, திருமந்திரம் போன்ற நூல்களை படிக்கிறோம். படிக்க 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 அவன் இயற்கையை வென்றவர்கள் ஞானிகள். இயற்கை வென்றதுனால அவர் நூலை படிக்கிறோம். படிக்கும்போது அப்போ புரியும் நாம் யார், என்ன கொனைக்கேடு இருக்குது. ஓஹோ, நம்ம எல்லாம் இல்லை இயற்கை ஆட்சி படைக்குது, அதிலிருந்து விடுபட வேண்டும், அந்த உணர்வு வரும். அப்போ உள்ள தொருவனை, உள்ளுறும் ஜோதியை, உள்ள விட்டோரடி நீங்கா ஒருவனை, உள்ள தொருவனை மனுஷன் இருக்கிறான், உள்ளுறும் ஜோதியை உள்ளே இருக்கிறான் ஜோதி, உள்ள விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை. இந்த உடம்பை விட்டு ஒரு அடியோடு நான் வர மாட்டான். நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடன் இருக்கணும். கடவுள் நாம இருந்தாலும் உள்ளம் அவனை உருவறியாதே, மனசு அவனை உருவத்தை தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ புரிஞ்சிக்க முடியாதது, சிந்தனை வளருது, பக்தி வளருது, சிந்தனை வளருது, தெளிவு வருது. தெளிவு அறிவு வந்தது. தெளிவு அறிவு ஒன்று தான். அப்படி மெதுவாக போகிறோம், அதுலேருந்து அப்படி விடுபடுறோம். தோற்றம் சரியில்லை. நம்ம உடம்பு காமதேகம், தாய் தந்தை எடுத்த காமதேகத்துக்கு அந்த புத்தி கீழ் நோக்காக தான் இருக்கும். ஆனால் இந்த உடம்பை விட்டாலும் வேறு கதி இல்லை, இந்த உடம்பை விட்டாலும் வேறு கதி இல்லை. அதே சமயத்தில் குணமும் சரிபடாது. என்னையா செய்வேன், என்ன தான் செய்ய சொல்கிறேன் நான், அப்படி தான்ப்பா இருக்கும். நீ அதுக்காக ரொம்ப சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. அது போக்குள்ளேயே போ. மனைவிட்டு அன்பு காட்டு, தினம் தியானம் செய், யார்கிட்டையும் விருந்த உபசரிக்கணும், அன்னதானம் செய்ய, சான்றோர் தொடர்பு வச்சுக்க, தினம் திருமந்திரம் படிச்சுக்க, இப்படியே போய்கிட்டே இருந்தான். போக 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 அங்கே எல்லாம் போயிடலாம். படிக்கிறதான் பெரியவங்க ஒன்றும் இல்லையா. அப்போ என்ன செய்வார்கள், அவனுடைய எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் சிந்தனை வளர்ந்து விட்டது, பக்தியால் தெளிவு வந்து விட்டது, திருவருள் துணையால் அருள் வந்து விட்டது, இங்கே அருள் வந்து விட்டது. அப்போ என்ன செய்வோம், இங்கே அருள் என்பது நல்ல மனம், இங்கே அருள் என்பது நல்ல மனம். அருவர்களுக்கு அல்லல் இல்லை. அப்போ நல்ல சிந்தனை வந்த பின் அருள் வந்து விட்டது. அருள் வந்த இருப்பன் தீமை செய்ய மாட்டான்.
எவ்வுயிருக்கும் இடையூறு செய்ய மாட்டான், பேராசை அற்று போகும். வள்ளுவன் சொல்லுவான், அல்லல் அருள் வாழ்வார்க்கில்லைன்னா, அல்லல் அருள் வாழ்வார்க்கில்லை, அருள் ஆழ்வார்க்கில்லை, வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரின்னா. துன்பமில்லை, அருளை போட்டுக்கின்ற மக்களுக்கு துன்பம் இல்லை. அருள்னா என்னன்னு கேட்டான், நல்ல சிந்தனையாக இருந்து செயல்படுதுன்னா. நல்ல சிந்தனையாக இருந்து செயல்படுதல். நல்ல சிந்தனை திருவள்ளுவர் துணையால், திருவள்ளுவர் துணையால் நல்ல சிந்தனை, நல்ல சிந்தனையாக செயல்படுதுன்னா. அல்லல் அருள் ஆழ்வார்க்கில்லை, அருளை போட்டுக்கின்ற மக்களுக்கு ஆளுதல் போட்டுதல் இல்லை. வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கன்னா, வழினா காற்று, மத்தாலா போட்டு வழினா காற்று, வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கள், காற்றால் இயங்கக்கூடிய வளப்பம் உருந்திய, மல்லன்மான வளப்பம் உருந்திய காற்றே உலகமே இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவான். அப்போ என்ன செய்கிறான், அருள் செல்வத்தை சேகரிக்க வேண்டும். என்ன கடைசரக்கோ இல்லை ஆடு கோழி வெட்டி அருள் சேகரிக்க முடியுமா? வந்தது சனி என்ன, வேற ஒன்றும் அசைக்க முடியாது. அப்போ அருள் சேகரிக்கிறான். அப்போ அருளை சேகரிக்க வேண்டும். அருளை சேகரிப்பதற்கு உவாயன்னா, வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கன்னா. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், வள்ளுவன் சொல்ல எத்தனை செல்வம்லாம் இருக்கிற. அருள் செல்வத்தை சேகரிக்க வேண்டும், திருவள்ளுவர் துணை. அப்படின்னு சொல்லுவான், அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம். எப்படி பெறுவது? அதை பெறுவதற்கு என்ன உபாயம்? தயசிந்தை தான். அங்கே துன்பம் இல்லைன்னா, அருளை போட்டுகின்ற மக்களுக்கு துன்பம் இல்லை. இதுக்கு காற்றால் இயங்கக்கூடிய உலகமே சாட்சின்னு சொல்லுவான். இங்கே அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், அது பிறவி துன்பத்தை மாற்றும். அருள் செல்வம், இந்த அருளுக்கு அறம் என்று பொருள் உண்டு, அறிவு என்று பொருள் உண்டு. அருளுக்கு அறம் என்று பொருள், அறிவு என்று பொருள். அதை அந்த செல்வத்தை போற்ற வேண்டும். அது அணுவணுவாக தான் பெறலாம். கடுகு கடுகாக செய்யலாம், மிளகு அளவும் செய்யலாம், புளியோட்ட அளவும் செய்யலாம். வசதி வாய்ப்புள்ள மக்களுக்கு, வசதி வாய்ப்புள்ள மக்கள் என்ன செய்வார்கள், கடுகளவு கடகளவே போவார்கள். அப்போ அந்த செல்வத்தை கடுகடுகாக சேர்க்கிறான் நல்ல சிந்தனையால். பக்தி செலுத்துகிறான். மாணிக்க வாசகா திருமல தேவா என்கிறான், தாய்மான சாமிகளே ராமலிங்க சாமிகளே என்கிறான், பட்னத்தரையா பத்திரகிரி என்கிறான், திருஞான சம்பந்தரையா திருநாவுக்கரசு என்கிறான், பதஞ்சலி முனிவா அருணகிரிநாதா என்கிறான். அப்போ அருள் சேருது, ஆசான் அருள் கிடைக்குது. அப்போ அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை. அப்பா அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை. அந்த அருள் எப்படி சேர்ந்தது? தொடுகிறான் மானசீகமாக, ஐயனே நீங்கள்லாம் பெரியோர்கள் என்று சொல்ல. அருள் சேர்ந்து விட்டது. அங்கே நல்ல சிந்தனை வந்து விட்டது. நல்ல சிந்தனை வந்து விட்டது, அருள் சேர்ந்து விட்டது. தய சிந்தை விட்டது, அருள் சேர்ந்து விட்டது. பக்தி வந்தது, அருள் சேர்ந்தது. பண்பு வந்தது, அருள் சேர்ந்தது. அறிவு சிறப்பறி வந்தது, அருள் சேர்ந்தது. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை. என்ன இல்லைன்னா, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ்னா. அவர்களுக்கு இருள் சேர்ந்த, இருள்னா நரகம். அவருக்கு இருள் சேர்ந்த இன்னா உலகம், துன்பமான உலகம்னா. அப்போ அருள் சேர்ந்த மக்களுக்கு இருள் இல்லை. அப்போ இருள் என்பது என்ன? அறியாமையா? அது ஆணா? அது பெண்ணா? இல்லை, இருள் என்பது காமம். இல்லை, நாம் வணங்குகிறவன் காமமற்றவன். அருள் சேர்ந்து விட்டது. மாணிக்க வாசகா நீரெல்லாம் பெரியோன் ஐயா, என்னமையும் ஏற்றுக்கொள் என்றான். அருள் சேர்ந்து விட்டது. அருள் சேர்ந்த நெஞ்சு வந்து விட்டது. அப்போ என்ன செய்வோம்? சான்றோருக்கு நட்பு, பக்தி. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அவனுக்கு நரகம் இல்லை. அது நரகம் என்ற எண்ணம் என்ன? பேராசை தான் நரகம், பொறாமை தான் நரகம், பொறாமை தான் நரகம், வஞ்சனையே நரகம், அதான் நரகம். பொல்லாத காமமே நரகம், புலால் உணவே நரகம், உயிர்கொலை செய்வதே நரகம், ஜாதி திவேசியமே நரகம், மற்ற மதியாமையே நரகம், புரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாமையே நரகம் தான். புரிந்து கொள்ள ஆர்வமே இருக்காது, சான்றோர் நட்பு தேவையில்லை என்பான். அப்போ இருள் சேர்ந்த இன்னா உலகம்னு சொல்லுவான். அப்போ அருள் சேர்ந்த மக்களுக்கு துன்பம் இல்லை, இருள் சேர்ந்த மக்களுக்கு துன்பம் உண்டு. எப்படி விடுபடுவது? ஏன்னா என்ன எப்படி விடுபடுவதிலிருந்து? சான்றோர்கள் நட்பு இருக்க வேண்டும். பெரியவங்க அத்திய சன்மார்க்க சங்க தொண்டர்கள், அருள் சேர்ந்த மக்கள். நீ வேற ஒன்றும் தேவையில்லை, இங்கே உள்ள ஆண்களை பெண்களை பார்த்தாவே அவனுக்கு அருள் சேர்ந்துன்னா. ஏன்னா அவ்வளோ பெருமை.
பல ஜென்மத்தில் புண்ணிய செய்த மக்கள் இருக்கிறார்கள். அவரை பார்த்தே அருள் சேர்த்துக்க. அருள் எப்படி இருக்கும்னா, ஒரு காரியம் நல்லபடி நடக்குது, உங்க அடையாளம் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே அருள் இருக்கு. ஒரு மகிழ்ச்சியான காரியம், ஒரு ஞானிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஞானிகள் படிச்சுட்டு இருக்காங்க, அங்கே அருள் இருக்கு. சான்றோர் ஒன்று போட்டு இருக்கிறார்கள், அங்கே அருள் இருக்கு. பக்தி உள்ள இதயம் அருள். அப்போ அருளை சேகரிக்க வேணும். அருள் சேர்ந்த நெஞ்சிய வேண்டும். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம்னா. அங்கே சொன்னா அல்லல் அருள் வாழ்வார்க்கில்லை, அல்லல் அருள் வாழ்வார்க்கில்லை, வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரின்னா. அப்போ அருளை சேகரிக்கணும்னா. அப்போ ஞானிகள் இப்போ மாணிக்கவாசன் என்ன சொல்றார், அந்த ஏக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது அருளால் இயங்கிக்கிட்டு இருக்கு. தில்லை மூதூரில் அருளால் இயங்கி இருக்குன்னு சொல்லுவான். அப்போ இங்கே அந்த அருள் ஏக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேணுங்கு தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழும். அந்த ஏக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஏக்கம் ஆடிக்கொண்டே இருக்கும். ஆடுகொண்டு இருக்கும்போதே, அந்த ஏக்கம் நடந்து கொண்டு இருக்கும்போதே, நம்மோடு தொடர்பு கடவுள் நாம் இருக்கும்போதே அவர்களை சேகரித்தால் அந்த அந்த காட்சியை காணலாம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லு இரெல்லாம் பயனாக்கி. அந்த கடவுள் தன்மையை அவர் ஆசான் சொல்வார். அவர்களை சேர்த்த மக்கள் தான் பேச முடியும். இதை சொன்னார். எண்ணில் பொல்குணம் எழில் பெற விளங்கினார். 2வது பாடல் 2வது வரியில் கணக்கில் அடங்காது. இங்கே பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி அறிந்திருக்கிறான். என்ன அற்புதம்! எல்லா உயிரையும் அவனை படைத்திருக்கான், அறிந்திருக்கிறான். முதல் பாடல் அவன் அந்த ஏக்கம், தலைவனுடைய ஏக்கம் எல்லா உயிரையும் அறிந்திருக்கிறான், பயின்றனாகி. பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி அறிந்திருக்கிறான். எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கினான். எழில்னா அழகு, கணக்கில் அடங்காத குணங்கள். மீனுக்கு ஒரு குணம் இருக்கும், நாய்க்கு ஒரு குணம் இருக்கும். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க இந்த உயிருக்கு பல்குணம். மனிதனாக உலகத்திற்கு எல்லா மனிதனுடைய குணங்கள் எல்லாம் தெரியும், கடவுளுக்கு தெரியும். பல்லுயிர எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. மண்ணும் விண்ணும் வானோர் உலகும், மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. அங்கே எழில்னா அழகு. அங்கே மயிலாக இருப்பான், மயிலாக இருந்து அழகு தரும். முயலாக இருந்து தாவி தாவி குடிக்கும், அழகு தரும். அதே சமயத்தில் ஒரு உலகத்தில் ஒரு அழகு என்றால் மலர்களாக இருந்து அழகு தந்துட்டு இருப்பான், மலர்களாக இருந்து அழகு தருவான். அங்கே பெண்மையாக அழகு இருப்பான், ஆண்மையாக ஆணாக அழகாக இருப்பான். பிறகு அந்த உயிரினங்கள் பூராவும் அழகாக இருப்பதும் மறுபடியும் நலிவதுமாக தான் இருக்கும். முன்னே அழகாக காட்சி தரும்போதே ஒரு அழகாக உயிரற்ற உணர்ச்சியற்ற பொருள், ஜடப்பொருளாக இருந்தால் அழகு அப்படியே இருக்கும், பொம்மையாக இருந்தால் அழகு இருக்கும். பரிணாமத்துக்கு உட்பட்ட உடம்பு தானே. இது எப்படி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெயில் மஞ்சள் வெயில் போன்று அயலாக அழகாக இருக்கும். மஞ்சள் வெயில் போன்று மாலை பொழுது மஞ்சள் பொருள் மஞ்சள் வெயில் அழகாக இருக்கும். இந்த பொட்டாசியில் அந்த பீக்கம்பூவில் பார்த்தா அழகாக இருக்கும். ஆனால் அழகாக இருக்கே. பிறகு எண்ணில் அது மட்டும் இல்லை, எல்லா குணங்களாகவும் இருக்கிறான். எல்லா குணங்களும் தெரியும் அவனுக்கு. எல்லா உயிர்களையும் படைத்து இருக்கிறான். எல்லா குணங்களும், தேனுக்குள்ள சுவை அவனுக்கு தெரியும், வேம்புக்குள்ள கசப்பும் அவனுக்கு தெரியும், தாவர தர்க்கத்தில் எல்லா வகையும் தெரியும். அங்கே ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் மிளகாய்க்கு காரம் தெரியும், புளிக்கு புளிப்பு தெரியும். ஆக எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. எல்லா தாவரங்களாக இருக்கிற தாவரங்களாக இருக்கக்கூடியது பல்வேறு தாவரங்கள், கீரை வகை தான் சொன்ன, புல் செடி கொடி மரம்னா இத்தனையும் புரிந்து கொள்வான். மாம்பழத்துக்குள்ள சுவை வேறு, வேப்பம்பழத்துக்குள்ள சுவை வேறு. ஒவ்வொரு கனிகளுக்கும் என்னென்ன சுவை இருக்கும் அவனுக்கு தெரியும், படைத்தவன் அல்லவா. பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி. இங்கே எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. எழில் பெற விளங்குதல். அவன் இயங்கிக்கிட்டே இருப்பான். அங்கே தேனாக சுவைப்பான், அங்கே வேம்பாக கசப்பான், அங்கே மாம்பழமாக சுவைப்பான், பலாசுலையாக சுவையாக இருப்பான். இதையெல்லாம் மனிதர்கள் மற்ற ஜீவராசிகள் கண்டு மற்ற ஜீவராசிகள் சுவைத்து பார்ப்பதையும் ரசிப்பான். அங்கே பிலா சுலையாக இருந்து சுவை தருவான், வேம்பாக இருந்து கசப்பு தருவான். அங்கே மாம்பழமாகவும் வாழைக்கனியாகவும் மாம்பழமாக இருந்து சுவைப்பதை உயிரினங்கள் சுவைக்கதை பார்ப்பான். அளவிலா மகிழ்ச்சி அடைவான். என்னார் என் பிள்ளைகளே, சுவைத்து பாருங்கள், நான் உருவாக்கியிருக்கிறேன். கீரையும் கொடி காய்கறி வரையும் உருவாக்கியிருக்கேன், சாப்பிட்டு பாருங்கள். இங்கே நாட்டில் உள்ள காய்கறிகளை உங்களுக்கு பிடிக்கவில்லை, சில
உங்கள் நாட்டு இந்த நாட்டில் உள்ள காய்கறியே நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. வெண்டைக்காய், சுண்டைக்காய், பூசணிக்காய், புடலங்காய், பீக்கான்னு. வெளிநாட்டு காய்கறி காலிஃப்ளவர், புட்டைக்கோசு, கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸ், வெளிநாட்டு காய்கறியெல்லாம் கொண்டு வந்து குமிக்கிறேன். சாப்பிட்டு சுவைத்து பாருங்கள் பிள்ளைகள்னா. எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. அது என்ன செய்கிறான்? அந்த சுவையாகவும் இருக்கிறான், சுவையாகவே இருக்கிறான், தோற்றமாக இருக்கான். எல்லா உயிர்களையும் அவன் படைத்து விட்டு எல்லோரும் கண்டு சுவைக்கிறதை கண்டு ரசிப்பான் அவன். அளவெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன், சாப்பிடுங்கள் சாப்பினார். குறைவே குறையாது. இந்த உலகம் தோன்றியிலிருந்து இந்த மக்களும் மற்ற ஜீவராசிகளை அழித்து பார்க்குது, அழிக்கவே முடியவில்லை. வித்தாகி முளையாகி விளைவதாக்கி, விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி, கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி, குறைவாகி நிறைவாகி குறைவில்லாத, சத்தாகி சித்தாகி இன்பமாகி, சதா நிலையாய் எவ்வுயிர்க்கும் சாட்சியாகி, முத்தாகி மாணிக்கமாகி, தெய்வ முழுவயிற தனிமணியாய் முனைந்த தேவனார். வித்தாகி முளையாகி விளைவதாகி. வித்தாகி நம்ம பார்க்கக்கூடிய விதைகள், அதுக்குள்ளே முளைவதுக்குரிய சக்தி இருக்கும். அந்த விதைக்குள் முளையும் இருக்கும், கீழே வேரும் இருக்கும். என்ன ஆச்சரியம்! ஒரு விதைக்குள் தோற்றுவித்து கடவுள் அதில் முளைவுக்கு தன்மையும் வேரும் வைத்திருப்பான். வித்தாகி முளையாகி விளைவதாக்கி, விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி. எல்லாம் வல்ல இயற்கை தில்லை மூது ஆடிய திருவடி எப்படி இயங்குதுன்னு பார்க்கணும். அவன் வித்தாக இருக்கிறான், முளையாக இருக்கிறான், விளைவிக்கும் பொருளாக இருக்கிறான், அவன் நீராக இருக்கிறான், நிலமாக இருக்கிறான், காற்றாக இருப்பான். எல்லாம் செய்துவிட்டு குறைவில்லாத வித்தாகி முளையாகி விளைவதாக்கி, விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி, கொத்தாகி பயனாகி. என்ன செய்யவும் ஒரு செடியில் அப்படியே 100 மாங்காவோட இருக்கும். அப்படியே கொத்தா அப்படி இருக்கும். கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி, கொத்தாக இருக்கும். கொத்தரங்காயெல்லாம் பார்த்தா அப்படி கொத்தாக இருக்கும். பல வகையான தாவரங்கள் அப்படி கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி, அதுவெல்லாம் விளைவிக்கும் பொருளாகி, அப்புறம் இப்போ விதையாகி, அதுக்குள்ள முளையின் தன்மையாகி, அது வேறாகி தூராகி விளையும் முளையாகி, பிறகு எல்லா 1 விளைந்து கொத்தாக விளைந்தும் மலர்களாக இருந்து கொத்தான மலர்களாக இருக்கும். பார்த்தா அற்புத காட்சி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த காட்சியை தான் தில்லை மூதூர் ஆடிய திருவடினார். அந்த காட்சியை காணுகிறார் மாணிக்க வாசகர். என் இயற்கை கடவுளே, என்னை அற்புதம், நான் கண்டு அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த 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 ஆட்டத்தை பாடுகிறான். அந்த ஏக்கம் மலர்களாக, வான் கூட்டங்களாக, வன் புலியாக, மென்மையான ஆடு போன்ற மென்மையான குணங்கள் உள்ள ஆடாக, வன் புலியாக இருப்பதும் அவன்தான், ஆடாக இருப்பதும் அவன்தான். எப்பா பாப்பா, என்ன இயற்கை, என்ன இயல்பு! நான் அது எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கினான். இதெல்லாம் ஆசான் ஞானிகள் அவங்கெல்லாம் அமைச்சு தருகிறார். அந்த இயக்கம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயிரனாகி, எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் எண்ணில் பல்குணம் எழில் பெறங்கி. இந்த பூலோகத்தை மட்டும் இல்லை, வானுலகம் தேவலோகம்னு ஒன்று இருக்கு. அது அங்கே இருப்பவர்கள் பேரானந்தத்தில் இருப்பார்கள். தேவர்கள் இப்போ இங்கே கீழோகம் இருக்கு. இதே லோகத்தில் என்னையா தேவலோகம், அது என்ன தேவலோகம்னா? இப்போ கீழோகம் மேலோகம், அது என்ன மேலோகம் கீழோகம்னா? வறுமை கொடிய பாவம் செய்து பல உயிர்களை கொன்று உடம்பை உன்று நரகத்தை கடப்பான். வறுமையும் பிணியும் சூழ்ந்து தடுமாறிட்டு இருப்பான். இது கீழோகம். அவன் புண்ணியம் செய்து உடல் ஆரோக்கியமும், அழகான மனைவியும், பண்புள்ள பிள்ளைகளும், நல்ல ஆரோக்கியமான இடத்தில் சுகபோக வாழ்க்கை நடத்துவான். அது மேலான உலகம். இவன் கீழான உலகம். நாளைக்கு பிடிச்சோருக்கு நாளைக்கு உணவுக்கு எங்கே போவோம்? உடை இல்லையே, உடை கிழிந்து விட்டதே, மாட்டு உடை எங்கே போவோன்னு இருப்பான். இப்படி எங்குகிறவனை கீழ் நோக்கிட்டுருப்பான். இவன் கீழே நரகலோகம். நோய் வாய்ப்பட்டிருப்பான். 5 வருஷம் 6 வருஷம் கடந்துட்டுருப்பான். மேல் உலகம் சாந்தியமே வடிவான மக்கள், பண்புள்ள மக்கள், உடல் ஆரோக்கியம், வறுமை இல்லாத வாழ்வு, தொட்டதெல்லாம் நல்லபடி தொடங்கும். அது புண்ணியவான்கள். அது ஒரு உலகம். இந்த 2 உலகத்தை தவிர 100 உலகம் இருக்குது. அது மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள், ஞானிகள் நடமாடுகின்ற ஞானிகள் இருக்கக்கூடிய உலகம். விண்ணும் மண்ணும் வானோர் உலகம். நான் பெற்ற இன்பம் பெருகி வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின்
ஊன் பற்றி நின்ற உணர்வூர் மந்திரம் தான் பற்றப்பட்ட தலைபடுத்தனர். அந்த வானூல் அது மேலானது. நான் பெற்ற இன்பம் பெருக வையம் திருமந்திரத்தை சொல்வார். மாணிக்கவாசர் எல்லாமே சொல்வார். நான் படைந்த இன்பத்தை உலகம் அடையணும்னா இதுக்கு என்னையா உபாயம்னா அது உடம்பை பற்றி வந்தது ஐயானார். நான் பெற்ற இன்பம் பெருக வையம் உலகம்லாம் முன்னேற வேண்டும், உலகம் அடைய வேணும்னு சொன்னார். என்ன உபாயம்? ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். ஊன்னா 2 சொல்லி போட்டிருப்பான், 3 சொல்லி போட்டால் உணவுன்னு அர்த்தம். ஊன் பற்றி நின்ற உடம்பு என்பது உடம்பை பற்றி நிற்கக்கூடிய ரகசியத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். இந்த உடம்பை பற்றிய ரகசியத்தை நான் புரிந்து கொண்டேன். நான் நீடித்திருப்பதற்கு காரணம், எல்லையில்லா பேரானந்தம் அடைவதற்கு காரணம், மரணமில்லா பெருவாள் பெறுவதற்கு காரணம், உடம்பை பற்றி அறிந்து அதுக்குள்ளே இருக்கிற சக்தியை பக்தி விசுவாசத்தாலும் தய சிந்தையாலும் நான் புரிந்து கொண்டேன். அதை நீங்கள் புரிந்தார். இங்கே என்ன சொன்னார்? விண்ணும் மண்ணும் வானோர் உலகம். வானோர் உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வானோர் உலகம் என்னன்னு கேட்டேன். அப்போ இந்த ஊனுனை அவர் சொல்லும்போது நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடும் ஊன் பற்றி நின்ற உணர்வு மேலான அந்த மறை என்னன்னு கேட்டான். அது என்னைய மறை? என்ன வேதம்? அது என்னைய வேதம்? உடம்பை பற்றி அறிகின்ற சிறப்பறிவு தான் வேதம்னா. ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்றப்பட்ட தலைப்படுதுன்னா முற்படுதுன்னு அர்த்தம். அதை விரும்பி போடாமல் போடணும். என்ன ஐயா செய்யணும்? விடாமல் முயற்சி. உலக நாடைக்கு போவாதே, உலக மக்களே இருந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் உலக நாட்டிலே இருந்துக்கிட்டு சிந்தனையை மட்டும் தனித்து இருக்குன்னா. சிந்தனை மட்டும் தனித்திருக்க முடியலையேன்னா, சிந்தனை மட்டும் தனித்து இருக்குன்னா என்ன பண்ண? அது முடியாது தம்பி. நீ அவளுக்கு உள்ளே போக முடியாது. இதுக்கிடையில் உள்ளே போடுறான். வியாபாரம் செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். போகும்போது அகத்தீஸ்வராகன்னா அப்போ சொன்னால் அந்த ஊன் பற்றின்ற உணர்வு மந்திரம், உடம்பை பற்றி அறிகின்ற ரகசியம் மந்திரம். அதான் மந்திரம். உடம்பே மந்திரம், உயிரே மந்திரம், அறிவே மந்திரம், முயற்சியே மந்திரம், தயசிந்தியே மந்திரம், பக்தியே மந்திரம், பயமில்லா வாழ்வே மந்திரம்னா அது ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், உடம்பை பற்றி அறிகின்ற அறிவு மந்திரம். தான் பற்ற விடாது முயற்சிக்க தலைப்படும் தானே, முற்படும் தானே முன்னேறவலான்னு சொல்லுவான். ஆக இதெல்லாம் பெரியவர்கள் அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அறிந்து கொண்டு தான் இது பூஜை செய்திருக்கிறார். இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். எதுக்கா வந்திருக்கிற? நான் சாப்பிட்டு தூங்கத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வெகு நூல் படிச்சிருக்கோம். தலைவன் திருவருளால் படித்து வச்சுருக்கிறோம். அவங்க கூட சொல்லிகிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நூல் இவ்வளோ நூல் எப்படியா படிக்கிறதுனா? இவ்வளோ நூல் ஏன் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறேன்? அது வேண்டியதில்லை, வெட்டி வேலை. அப்போ என்ன தான் செய்யறதுன்னா, நூலே வேண்டாம் ஐயா, வேணும். திருமந்திரம் சொல்லும்போது பூசித்தல் வாசித்தல் போற்றல் செவித்தடல். திருமந்திரம் சொல்வார், பூசிக்கணும். திருமல தேவா காலாங்கினாலும் பூசிக்கணும். பூசித்தல் வாசித்தல் போற்றல் செவித்தடல்னார். பூஜை செய்யணும். மனசு தடுமாறும் போது ஒரு 10 நிமிஷம் திருமந்திரத்தை படிக்கணும், அருள்பா படிக்கணும். பூசித்தல் வாசித்தல் போற்றல் செவித்தடல். ஆசற்ற நற்றவும் வாய்மை அழுக்கின்மை. நேசித்துட்டு அன்னமும் நீ சுத்தி செய்தினார். இதனாலும் சாப்பிட்டில் அறுசுவை அதை சுத்தி செய்யணுன்னார். இதனாலும் சாப்பிட்ட உணவை சுத்தி செய்யணும். ஞானிகள் உப்புலாமல் சாப்பிடுவாங்க, அது வேண்டாம். ஏதோ சைவ உணவை சாப்பிட்டு போகுது, நேசித்துட்டு அன்னமும் நீ சுத்தி செய்திருப்பார். ஆக இப்படி இருந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆக இதெல்லாம் இப்படி ஒரு பெரிய மாற்றம். அப்போ வானூர் உலகம் ஒன்று இருக்குது, அதுதான் பெரியவங்க உலகம். அது மரணமில்லா பெரு உலகம், மரணமில்லா பெருவாள் பெறுகின்ற உலகம். அப்படி போயிட்டே இருக்க வேண்டும். அதுக்கெல்லாம் அதுபடியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ உடம்பு தான் முக்கியமானது. இந்த உடம்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அது உடம்பு என்ன சிவரு காமதேவன் நினைக்க வேண்டாம், காமதேவன் நினைச்சு ஏமாற வேண்டாம். அவர் சொல்லுவார் திருமந்திரத்தை சொல்லும்போது, உடம்பினை முன்னும் இழுக்கண்டு இருந்தேன் சொல்வார். உடம்பை நான் இழிவாக நினைத்தேன், அறியாமை இழிவென்று இருந்தேன். உடம்புனுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேனார். அங்கே நான் பற்றி இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடும் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்றப்பட்ட தலைவிடுனார். இங்கே உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்புனுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் சொன்னவர் திருமல தேவர். எல்லாமே ஆண்டவர். ஊத்த சலனமடி என் கண்ணம்மா உப்பிருந்தா பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்த ஜடலம் விட்டு என் கண்ணம்மா உண்பாது. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்ட வேணும். அது எங்கே போய் கேட்கறது? உடம்பே நமக்கு மருந்தாக அமிர்தமாக. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லைன்னு. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால்
ஊத்த ஜடலம் விட்டு என் கண்ணம்மா உன் பாதம் சேர்வினார். அங்கே உடம்பினை தான் நான் பெற்ற இன்பம் பெருகுவினார். இங்கே உடம்பினை முன்னும் இழுக்கண்டிருந்தேன், உடம்புனிக்குள்ளே ஒருவர் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று. யாருக்கு? தெளிந்த அறிவுள்ள மக்களுக்கு, நல்ல சிந்தனை உள்ள மக்களுக்கு, தயை சிந்தை உள்ள மக்களுக்கு உள்ளே தலைவன் உத்தமனாக இருக்கிறான். பொல்லாத காமமாக இருந்தால் எங்கே இருப்பான்? உத்தமனாக இருப்பான்? அவன் வஞ்சானா மாறிடுவான். உடம்புனுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான். அங்கே நல்ல மனம் இருக்கு. உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்பு கொண்டேனே. ஓம்புதல் போற்றுதல். உடம்பை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன். அப்போ இந்த உடம்பு என்ன செய்ய வேண்டும்? இந்த தேகத்தை இருக்கும்போதே நல்ல காரியம் செய்யணும். பெரியவங்க தான் சொல்லுவாங்க, நாச்சிற்று விக்குள் மேல் வாராமுன் வள்ளுவன் சொல்லுவான், வரப்போகுதுரா. நான் அடங்கும் போதே, நாச்சிற்று அடங்கும் போது பேச முடியாத சூழ்நிலை வரும் நினைக்கிறான். ஐயோ, அவன்கிட்ட ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்கோமே, பிள்ளைகளுக்கு சொல்லணுமே நினைக்கிறான். சொல்ல முடியல. எப்பா கண்ணில் அழுகுறான். என்ன செய்வான்? பிள்ளைகிட்ட கூப்பிட்றான். அப்படியே கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. என்னப்பா, என்ன நைனா சொல்லு நைனா. எங்கப்பா சொல்கிறது? வாய் வள்ளியட கண்ணு. இந்த நேரத்தில் அவளை பணம் கொடுத்துருக்கண்டா. பிள்ளைகளே, உங்கள் அந்த பணம் பயன்பட நினைக்கிறேன் பிள்ளைகளே, என்னால் பேச முடியலடாகண்ணா. அவன் சிரிப்பான். அவனுக்கு என்ன தெரியும்? கடவுள் சிரிக்கிறான். நல்லபடி இருக்கும்போதே பேசும்போதே நீ என்ன பேகதில்ல, நல்லபடி பேசிகிட்டு இருக்கும்போதே என் நாமத்தை சொல்லலை. இப்போ வாய் அடங்கி போச்சுடா. வாயை மட்டுமா அடங்கிடு, நாக்கு மட்டுமா அடங்கிடுச்சு, செவியும் கேட்கல. நான் என்னங்கிறான், அப்பாங்கிறான், ஒன்றும் எடுப்பில்ல, காதில் உழுவல, கண்ணில் மட்டும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குண்ணா. நாச்சிற்று விக்குள் மேல் வாராமுன். கண் பஞ்சு அடைச்சி விட்டது. மகனிட்ட பார்க்க நினைக்கிறான், பார்வை இல்லை, கண் பஞ்சு அடைத்து விட்டது, காதும் கேட்கவில்லை, வாயும் பேசவில்லை. அப்போ பேசி என்ன செய்வே? அப்படின்னா அது காலை இருக்கும்போதே செய்துறான். நாச்சிற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேச்சிற்று செய்யப்பட. அது வந்துக்கிட்டே இருக்கு, நரதர மூப்பு வந்துக்கிட்டே இருக்கு, பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது. நாம் தாக்குடான்னா இந்த நிலைமை வருவதற்கு முன்னே நீ தாக்குன்றான் வள்ளுவன் அறிந்திருக்கின்றான். வள்ளுவன் அறிந்ததுனால தான் இந்த வாயு நமக்கு சொல்கிறான், சாவு வரும், சாவு வரும், வரத்தான் போகுது, நீ முன்னே தாக்குடான்னா. நாச்சிற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வனை மேய்ச்சிட்டு, நல்வனையே நல்லபடி செய்துக்க, விரைவாக செய்துட்டு போ, எதிர்த்தாக்குதல்னு சொல்லுவான். ஏறதா காக்கும் அறிவனார்க்கில்லை அதிர வருவதோ நோயினா வள்ளுவன். வரும் முன்னே காப்பாற்றி கொள்ளுதல். ஏறதா காக்கும் அறிவனார், வரும்போதே தடுத்து கொள்ளுதலாய். ஏறதா காக்கும் அறிவனார்க்கில்லை அதிர வருவது நோய், அஞ்சுபடியாக நோய் வராதுண்ணா. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்துரு போல கெடுனா. இன்னும் எடுத்துக்காட்டு, நம்ம பாசிலே பேசுவான் வள்ளுவன். வைக்க போறவருக்கு காஞ்ச வைக்க போகிற, அது நெருப்பு வச்சா பூன்னு பிடிச்சிடும். வரும்போது தடுத்துக்கொள்ள வேண்டும்மா, தடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா போயிடுச்சுன்னா. வரும் முன்னருக்கு ஆவாதான் வாழ்க்கை, சாவுக்கு பயப்பட வேண்டும். அதான் வள்ளுவன் சொல்வான், எரு முன்னர் வைத்தூறு போல கேட்டுனா. எதிரதா காக்கும் அறிவனார்க்கில்லை அதிர வருவதோ நோயின்னா. அப்போ இப்படி தாக்காப்பட்டவனுக்கு துன்பம் வராதுண்ணா. சுடி பார்த்த உன்னுடைய பாஷையிலே பேசுவான். வைக்கப்படத்தை நெருப்பு வச்சா புட்டு பிடிச்சிருக்கான், ஒவ்வொன்று பிடிச்சி எரிஞ்சு போகும். நான் வரும் முன்னருக்கு ஆவாதான வாழ்க்கை, வருமுன்னருக்கு ஆவாதான வாழ்க்கை இருமுன்னர் வைத்தூறு போல கெடும். எரியதுக்கு முன்னாடி வைக்க போகிற வச்சுட்டா, வச்சுட்டா பிடிச்சி கொண்டுட்டான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஐயோ பொழைச்சிக்கடா கண்ணு, பொழைச்சிக்க. இந்த உடம்பு உயிர் இருக்கும்போதே பொழைச்சிக்க. அப்போ விட்டுட்டான் ஏமாந்து போக, அப்போ ஒன்றுமே ஒரு நாள் செய்ய முடியாது. பிறகு சிந்திக்காதே. அண்டறிவாம் என்னாது அறஞ்செய்க சொல்லுவான் வள்ளுவன். அண்டறிவாம் என்னாது அறஞ்செய்க, பிறகு நினைச்சி ஏமாந்துடாத. பிறகு இப்போ இளமையாக இருக்குது, பிறகு நினச்சி ஏமாந்துடாத கண்ணு, மரணம் உருண்டாப்பா. பிறகு நினைக்க அண்டறிவாம் என்னாது அறஞ்செய்க, பிறகு நினச்சி ஏமாந்துடாத. மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணினா, நீ நலியலாம், உனக்கு உடம்புக்கு நிறத்தில் வரதான் செய்யும், நீ சாவலாம். நீ செய்த புண்ணியம் மட்டும் உறுதியாக நிற்குன்னா. என்ன கருணை வள்ளுவர்மானிக்கு, என்ன கருணை! உலக மக்களே பிழைத்துக் கொள்ளுங்கள், பிறகு நினைக்காதே. ஏன்னா இந்த காலம் சரியில்லை. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகுன்னா.
அண்டறிவா மென்னாது அரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாந்தோன். நீ நலிந்தாலும் நீ செய்த புண்ணியம் உறுதியாக பொன்றா துணை உற்ற துணையாக இருக்கும். ஆக நீ பொன்றலாம், அது பொன்றா துணையா. நீ தடைப்பட்டு போகலாம், அது தடைப்படாத துணையாக இருக்குது, பொன்றான் துணை என்றார். எல்லாம் ஞானிகள் ஏன் சொல்லுகிறார்கள்? நேற்று நல்லபடி இருந்தான், இன்று இறந்து விட்டான். நெருநல் உளனொருவன், நேற்று நல்லபடி இருந்தான் உடனொருவன், இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகனா. இன்று இல்லாமல் போயிட்டான், பெருமை இது உலகம் நடந்துக்கிட்டே இருக்குன்னா. பெருமையை ரசிக்கிறான். ஐயா என்னையா என்ன நேற்று ஆச்சரியமாக இருக்கியா, நேற்று தானே பார்த்தேன் அவர் அங்கே பேசுகிறாரு, இங்கே இதான் உலகம் பேசிட்டு தானே இருக்காங்க. அங்கே பார்த்தேன்யா என்ன துடிப்பா நான் பேசினாரியா, ஏன் திடீர்னு செத்து போயிட்டானே, இதுதான் உலகம். நான் புரிஞ்சிக்க, அவன் அறிந்தவன் உணர்ந்தவன் சொல்கிறான், இப்படி தான் உலகம் இருக்குது. ஏமாந்துடாத பிள்ளைகளே, உங்கள் பேர் கருணையின் காரணமாக சொல்கிறேன், ஏமாந்து விடாதீர்கள். உங்கள் செல்வத்தை பெருசு நினைக்காதீர்கள். செல்வத்தை பிரித்து ஏமாந்துடுவார், அது ஒரு காலத்து இருக்கும், போயிடும். புண்ணியத்தை தேடிக்கண்ணா. இன்னும் என்னடா என்னையா சொல்கிறேன் எங்களுக்குன்னா, அற்காயல் விட்டு செல்வம், அற்காயல் விட்டு செல்வம், நிலையில்லாத செல்வத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளை சொல்கிறேன் கேட்டு, உலக மக்களே, உலக பேரைவாளன் நான், முற்று பெற்ற முனிவன் நான் சொல்கிறேன் கேளுங்கள். அற்காயல் விட்டு செல்வம், நிலையில்லாத செல்வம், அது பெற்றால் அற்குவோ அங்கே செய்யலாம். பெற்ற போதே நல்ல காரியம் செய்து கொள்ளுன்னா. ஏயா இங்கே மேலே இவ்வளோ கருணை என்ன, நான் மட்டும் இல்லைப்பா, எல்லாருக்குமே இந்த கருணை இருக்கும். ஜாரியா கேட்குறா, கேட்க நாதி இருப்பான்ப்பா, யாரோ ஒரு பண்புலாம் சொல்லுவான். திருக்குறளை தொடுங்கள், திருவடியை தொட்டதுக்கு ஒப்பானது. திருக்குறளை படிங்கள், கடவுளுடன் பேசுவதற்கு ஒப்பானது. திருக்குறளை தொட்டு வணங்கினாலே பக்தின்னு சொல்லுவான். திருக்குறளை படித்து பாருங்கள், அது முற்று பெற்ற முனிவன். வீட்டுக்கு ஒரு திருக்குறள் இருக்க வேண்டும், தெய்வம் இருப்பதாக அர்த்தம். இப்படி சொல்லுன்னா ஏன் சொல்லுன்னு சொல்கிறான்? பிடிச்சுக்கிட்டும் பிள்ளைகள் உலக மக்களை படைத்து கொடுன்னு சொல்கிறான். இங்கே சொல்லும்போது ஐயோ நிலையில்லாத செல்வம், நிலை இருக்கும்போதே செய்து கொள்ளுன்னு சொன்னான். இன்னும் ஓம் பாஷை நான் பேசுகிறேன்டா கண்ணுன்னா. என்ன ஓம் பாஷை, என்ன பாஷை என்னன்னா, கூத்தாட் அவை குலா தற்றே. கூத்தாடுகின்ற இடத்தில் என்ன செய்யும், கூட்டம் கூடும். என்னையா தில்லை மூதோர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயனனாக்கி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானூர் உலகத்தை எங்கெங்கேயோ போனான். எல்லாம் அதில் அடங்கியிருந்தான். எல்லாம் அந்த திருவுருள் துணை தானே. அப்போ என்ன செய்தான், கூத்தாட்டு அபிகுலாதற்றே. கூத்தாடுகின்ற இடத்தில் சினிமா கொட்டை இருக்குது, அந்த காலத்தில் தெரு கூத்து ஆடுவார்கள். கூத்தாடுற இடத்துல கூட்டம் சேரும். நீ ஓம் பாஷையில் நான் பேசுகிறேன், ஓம் பாஷையில் பேசுகிறேன், கூத்தாட்ட கூட்டம் நாடகம் ஆடுகின்ற இடத்துல கூட்டம் கூடுவது போன்று உனக்கு செல்வம் சேரும். அந்த செல்வம் சேரும்போது அந்த என்ன செய்வான், அதுக்கு என்ன செய்யும், சேருவது போடு சேர்ந்து போய்விடும். கூத்தாட்டு அவைகளா தட்டே பெருஞ்செல்வம், சிறு செல்வம் இல்லை, பெருஞ்செல்வம் போக்கும் அதிபலியும் தட்டுனா. அது மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னா. இருக்கும்போதே அறிவுள்ளவர்கள் செய்து கொள்வார்கள். செய்து கொள்வது நல்லது என்றான் வள்ளுவன். அது மட்டுமா சொன்னான், உடம்புக்கும் உயிருக்கு சம்பந்தம் இல்லை என்றான். உடம்புக்கு உயிர் சம்பந்தம் இல்லை. குடம்பை தனித்தொல்லிய புல் பறந்தற்றே. குடம்பு என்பது முட்டை. என்ன செய்யும், கூட்டில் இருந்துக்கிட்டே என்ன செய்யும், பறவையினங்கள் முட்டை வச்சு அடை காக்கும். ஒரு 15-10 ஒரு கணக்கில் வந்து பொரிச்சிடும். அந்த ஓடு அங்கேயே கிடக்கும். அது என்ன செய்யும், குஞ்சு அது முத்தினோடனே ஓடி போடும். குடம்பை தனித்து ஒளிய முட்டையை கீழே கிடக்கும், கோடு கிடக்கும், குருவி போயிடும். நீ ஓம் பாஷையில் பேசுகிறண்டா மகனே, நீ குருவிலாம் பார்க்குறீல்ல, அந்த குருவி பார்க்கும்போது அந்த கூட்டிலேருந்து முட்டை ஓடு கீழே கிடக்கும், குருவி பறந்து போவோம். உன் வாழ்க்கை இதுதான்னா. குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்த, புல்லுன்னா பறவை. முட்டை கோடு கிடக்குது, முட்டையோடு கீழே கிடக்குது, குஞ்சு ஓடி போச்சு. இப்படி தான் நீ செத்து கிடப்ப ஆன்மா போயிடுன்னா. புல் பறந்தற்றே உடம்போடு உயிரடைய நட்பு. உடம்புக்கும் உயிருக்குடைய நட்பை நீ புரிஞ்சிக்கடா மகனே. இப்படி தான் இருக்குது. பறவைன என்ன செய்யும், குஞ்சில் முட்டையை முத்துன உடனே அந்த குஞ்சு உள்ளே முதிர்ச்சி அடைஞ்ச உடனே வெளியே வந்துடும், ஓட்டை திரும்பி கூட பார்க்காது. இப்படி தான் உடம்புக்கும் இருக்குன்னு சொல்கிறான். சாவு எப்படி இருக்குன்னு கேட்டான். உறங்குவது போலும் சாக்காடு. சாவு நீ தெரிஞ்சுக்கொள்ள விரும்புறியாண்ணா? சாவை தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிற? தூங்கும்போது உனக்கு ஒன்றுமே தெரியாது. AK-47 வச்சுருக்கிறான், AK-47 வச்சுருக்கான் அந்த துப்பாக்கி. இவன் வாட்டில் கொட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான், பயமே இருக்காதுண்ணா. இப்போ தாண்டா சாவு இருக்குன்னா.
உறங்குவது போலும் சாக்காடு, சாக்கான சாவு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புனா. தூங்குவது போல் சாவு எப்படி இருக்குன்னு கேட்டால் நீ புரிஞ்சிக்க. ஓம் பாஷையிலே பேசுகிறேன், ஓம் பாஷையிலே சொல்லியிருக்கிற முன்னே. உடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே, உடம்போடு உயிரை நட்பு. உடம்புக்கும் உயிருக்கு நட்பு, முட்டைக்கும் குஞ்சிக்கும், முட்டைக்கும் முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சிக்குள்ள தொடர்பு மாதிரிதான்னா. சாவு எப்படி இருக்கும்? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புனா. ஏன் இதெல்லாம் சுட்டி காட்டுகிறான்? சாவு எல்லாம் வரும், சாக்காடு ஒன்று உண்டு, அதுக்கு ஆனாசான் ஆசி வேண்டும். எல்லா உயிரை அறிந்தவன், விண்ணும் மண்ணும் வானூர் உலகும் எண்ணில் பல்குணம் எழில் பெறவில்லை. எல்லா குணங்களும் தெரியும். அவன் குணத்தை அறிந்தவன் தான். நாம் குணக்கேடு இருக்குது, அதை நீக்கிக் கொள்ளவில்லை. வள்ளுவனும் இதுதான் சொல்லுவான். எதிரா காக்கும் அறிவனா இருக்குல்லேன்னா அகத்தீரும் அதான் சொல்வார். பிறந்தவருக்கும் மோட்சகதியை தேட வேண்டும்னா. பிறந்தா மோட்சகதியை தேட வேண்டும். எப்படியா தேடுவேன்? மனைவி மக்கள் இருக்க, மனைவி மக்களை கையை பிடிச்சிக்கிறாள்ல போட. விஷயம் தெரிஞ்சவன் மனைவி மக்கள் இருப்பான். அவன் 10 நிமிஷம் உட்காந்து, ஆனால் ரகசியமாக பூஜை செய்யணும். ரகசியமாக உட்காந்து ஞானிகள்லாம் அழைத்து, எனக்கு ஞானம் சித்திக்கணும்ப்பா, நீ தான் அருள் செய்யணும், மனம் தடுமாட்டமாக இருக்க ஐயா, நீ தான் அருள் செய்யணும்னு கேட்குறான். அப்படி கேட்டால் என்ன செய்வாங்க? மோட்சகதி தேட வேண்டும். மோட்சகதி பெருகணும், முத்தி நெறி மோட்ச நெறி வீடு போயிருந்தா. பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டும்னா. இதான். அப்போ என்ன செய்னார்? ஒரு பதம் தன்னை தூக்கி, கணபதிதாசர் ஒரு பதம் தன்னை தூக்கி ஏற்றி இறக்கி இருகாலும் புரிக்கிறார். ஒரு பதம் தன்னை தூக்கி, ஒரு பதம் தன்னை மாற்றி, இருபதம் ஆடுகின்ற இயல்பனை அறிந்தாயனார். குருபதம் என்று சொல்லும் குறிப்புணை கொள்ளையாட்சி, வரும்பதும் நாயகநாதர் மலரை தொழுவாய் நெஞ்சினார். இங்கே பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டும். மறந்தவருக்கு மரளி வந்தால் வலுவார் உண்டு. இதை செய்ய மறந்தா யமன் வருவானே, அதை வெல்லுகின்ற வல்லமை ஏது உனக்குனார். மறந்தவருக்கு மரளி வந்தால் வலுவார் உண்டு. அங்கே வள்ளுவன் சொல்வான், வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்திரு போடுகிட்டான். எதிரதா காக்கும் அறிவனார்க்கில்லை, அதிர வருவது ஒன்று. இங்கே மரளி வருவானே என்ன செய்வனார்? பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டும். மறந்தவருக்கு மரளி வந்தால் வலுவார் உண்டு. இதை மறந்து விட்டால் யமன் வருவானே, இதை எப்படி தடுப்பினார்? அதுக்கு என்ன உபாயம்? அறந்தலைக்கும் அருமுகன் பாதம் போட்டினார். அறந்தலைக்கும் ஆசா ஞாண்ட பண்டிதன் பேரை சொன்னாலே அறம் தலைக்குன்னா என்ன? உலகத்தில் அறம் தலைக்கும், அருமுக பெருமான் நாமத்தை சொன்னால் அறம் தலைக்கும். இதயத்தில் வன்மனம் இருக்காது, அறம் தலைக்குது. பொறாமை இருக்காது, அறம் தலைக்குது. வஞ்சனை இருக்காது, அறம் தலைக்குது. தயசிந்தை இருக்குது, அறம் தலைக்குது. சாந்தம் இருக்குது, அறம் தலைக்குது. பிறர் மதிக்க கற்றுக்கொண்டும் அறம் தலைக்குது. மனைவி குற்றத்தை பொறுத்து கொள்கின்றோம், அறம் தலைக்குது. தாய் தந்தைக்கு கடமை செய்கிறோம், அறம் தலைக்குது. தினமும் திருக்குறள் போன்ற நூல்களை படிக்கிறோம், அறம் தலைக்குது. பெரிய ஒரு தொடர்பு இருக்க அறம் அறந்தலைக்கும் அருமுகன் பாதம் போற்றி. அறம் தலைக்கும் அருமுக பெருமான் பேரை சொன்னால் அறம் தலைக்கும். அங்கே சாந்தமே இருக்கும். அறந்தலைக்கும் அருமுகன் பாதம் போற்றி அர்ச்சனை செய்தால், பூஜை செய்தால், அர்ச்சனை செய்தால் உதவி அகண்டவாசல் புறமத்தி. அகண்டவாசல் தொடர்ந்து நின்று திருவாடுதுறையை பார்க்கில் சூரியனும் சந்திரனும் தோற்றமாகினார். மலைவாயில் மதிரவையும் அடையும் போது வன்னி ஒளி தீக்காடு மதிய கூடினார். மதி ரவையும் அடையும் போதுனார். இவ்வளவு நூல்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்டுபிடிப்பது யாரு? ஏன்னா அவ்வளோ கிடையாது, ரொம்ப லெகு தான் ஐயா. அப்படி ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப லெகு தான். சந்திப்பது நந்தி தந்திரிதாளினை. பெரியவங்களை சந்திக்கிறோம், அவளை மானசீகமாக சந்திக்கிறோம். சந்திக்க உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை வந்துருந்தா அப்போ பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா, குளத்திலே கிடக்கும் ஆமை குளக்கரை முட்டையிட்டு சொல்லுவார் கனகதிதாசர். அதை சந்திப்ப நின்று தந்திருந்தார் மனுஷன் நினைக்கிறான். குளத்திலே கிடக்கும் ஆமை குளக்கரை முட்டையிட்டு குளத்து நீர் குள்ளிருந்து குறிப்பிட நினைக்கும் போது ஆமை என்ன செய்யும்? முட்டை வைக்கும்போது வெளியே வந்து வைக்கும். குளத்துக்கு கிடக்கிற ஆமை வெளியில் வெட்ட வெளியில் வந்து குளத்துக்கு அப்பால் கரையில் வந்து முட்டை வைக்கும். குளத்திலே கிடக்கும் ஆமை குளக்கரை முட்டையிட்டு குளத்து நீர் குள்ளிருந்து குறிப்பிட நினைக்கும் போது களத்திலே புதைத்த முட்டை கருவூர் ஆனார் போல்
உலத்திலே நாகினாது ஊர்வறிந்து உணர்வன் நெஞ்சினார். கடவுள் எப்படி இருக்கிறார்கள்? இவன் சந்திப்பது நந்தி தன் திருதாளினை, சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி, வந்திப்பது நந்தி என் மாமையின் நாமையின் வாய்மையால், புந்திக்குள் இருப்பது நற்பு நந்தி பொறுப்பதன. அது எப்படி ஆமை என்ன செய்யும்? கரையில் முட்டை வச்சுட்டு குறிப்பாக நினைக்கும். அது அவள் உணர்த்தப்படுறது. அது உடனே கரையில் வைக்கிற முட்டை குஞ்சு ஆகும். குளத்திலே கிடக்கும் ஆமை குளக்கரை முட்டையிட்டு குளத்தினீர் குள்ளிருந்து குறிப்புடன் நினைக்கும் போது குறிப்பாக நினைக்கும். களத்திலே புதைத்த முட்டை கருவுரு ஆனார் போல, மேலே வச்சிருக்க முட்டை கருவுரு ஆனார் போல. உலத்திலே நாகேனாது ஒருவரையும் நம்ம பாஷையிலே பேசுவான். நம்ம பாஷையிலே ஞானிகள் பேசுவார்கள். ஞானிகளுடைய பார்வை அது சிந்தித்தால் அவர்னு சொல்வார். அது சிந்திக்கும் போது போய் அது அந்த அளவுக்கு ஞானிகளை வணங்க வணங்க அந்த வாய்ப்பு கிடைக்கும்பார். எல்லாம் பெரியவங்க அமைச்சு இருக்கிறாங்க. ஞானிகள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நாம் புரிந்து செய்யணும். புரிந்து செஞ்சால் நல்லது நடக்கும் என்று. ஆக இப்படியெல்லாம் பெரியவர்கள் அந்த ஆரிய திருவடியை கண்டிருக்கிறார்கள். அந்த பழமையான அங்கே மட்டும் ஆடவில்லை, தில்லையில் பாடியதற்காக ஒரு அடையாளம். தில்லை மூது ஒரு ஆடிய திருவடியினார். அந்த ஆடிய திருவடியை ஆசான் கண்டிருக்கிறார். அந்த கூத்தை கண்டிருக்கிறார். அதை நாமும் அறிய வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும். காலம் உள்ளபொழுதே இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி யமன் விடுவான். வந்தால் அந்த வருவதற்கு முன்னே செய்து கொள்ள வேண்டும். செய்து கொண்டவர் தான் ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள முடியும். என்ன சொல்லுவார்? உடம்பும் உயிரும் தனித்தனியாக இருக்கிறார். உடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரை நட்பினார். அது என்ன செய்தார்கள் ஞானிகள்? அந்த காற்றை ஆன்மாவை பொறுமத்தி செலுத்தி விடுவான். பொறுமத்தி செலுத்தியதாலே அவன் மரணமில்லா பெருவாள் பெற்றிருக்கிறான். வள்ளுவன் ஆன்மாவை பாட்டி, உயிரே இதனால் எத்தனை உடம்பு எடுத்தேன்னு கேட்டார். ஏதோ நான் என்ன செய்யட்டும், ஊறுபட்ட எனக்கே தெரியாது. எழுகடல் மணலை அடைவிடன் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரனார். அவ்வளோ உயிர் எடுத்திருக்கிறேன், அவ்வளோ உடம்பு தாங்கியிருக்கிறேன். ஆணாக இருந்திருக்கேன், பெண்ணாக இருந்திருக்கேன், என்னை வினைக்கேற்ற மாதிரி பல்வேறு பல நாட்டிலும் பிறந்திருக்கிறேன். ஆனாலும் உடம்பையும் உயிரும் எனக்கு உடம்பை பற்றி அது சொல்லுது ஆன்மா. எத்தனையோ தேகம் தாங்கி இருக்கிறேன், ஆனால் தங்குவதற்கு வீடு அமையலைன்னா யார் அமைச்சிருக்கிறான்? பெரியவங்க ஞானிகள் அமைச்சிருக்கிறார். புக்கில் அமைந்து கொள்ளோ உயிரே, இது நாள் வரையிலும் எத்தனையோ உடம்புகள் நீ தாங்கி இருக்கிறேன், ஆனாலும் இந்த தங்குவதற்கு ஒரு வீடு அமையலைன்னார். யாருக்கு அமையும்? இந்த ஏக்கத்துக்குள் ஆடிய திருவடி, அந்த ஏக்கத்துக்குள் ஒரு ஏக்கத்தை அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? ஆன்மாவை, ஆன்மா என்று சொல்லப்பட்ட மூச்சு காற்றை புறமத்தை செலுத்துவார். புக்கில் புகுந்து கொள்கின்ற புகுந்து கொள்கின்ற வீடு. புக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்பில் துச்சில் இருந்த உயிருக்குண்ணா. உடம்புல நோய் இருக்கும், உடம்புக்கு காய்ச்சல் வரும், தலைவலி வரும், ஏதோ பட நோய்கள் இருக்கு, நமக்கே தெரியாது. இவ்வளவு நோய்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்போ இந்த உயிர் ஒரு பகுதியாக ஒதுங்கி இருந்து தான் எல்லாம் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் ஒதுங்கி இருந்து தான். ஆனால் புத்துநோய் போன்ற கொடிய நோய் வந்தால் என்ன செய்ய முடியும்னா, புக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு, உடம்புல ஒதுக்குப்புறமாக இருந்த உயிரே தொங்கி வாழ்வதற்கு வழி உனக்கு தெரியாதனர். தங்கி ஆன்மாவை உயிரை புறமத்தி செலுத்தி தங்க செய்தவன் வள்ளுவ பெருமான் கேட்கிறான் நம்மை. ஆன்மாவை கேட்பது போன்று இருந்தாலும் உலக மக்களை பார்த்து அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வள்ளுவன் ராமன திருமந்திரம் சொல்வது போல் நான் பெற்ற இன்னும் பெருகை வையகம் அப்படின்னு சொன்னது போல எல்லா ஞானிகளும் இப்படியெல்லாம் அறிந்து உணர்ந்ததை சொல்லுகிறார்கள். நாமும் நல்ல சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த நூல் படித்து நல்ல சிந்தனையை வளர்த்துக் கொள்வது? திருக்குறள் படித்தா படிக்கலாம், அருப்பா படித்தா படிக்கலாம், திருவாசகம் படித்தா படிக்கலாம், திருமந்திரம் படித்தா படிக்கலாம். நல்ல மட்டும் வந்துடுமா? எந்த வருஷம்லாம் இங்கே செல்லாது. படித்தா மட்டும் வந்துடாது. பக்தி வேண்டும். அங்கே திருமலை தேவா எனக்கு நல்ல மனசு வேண்டும், மாணிக்க வாசகா உன் ஆசி வேண்டும், ராமலிங்க சாமிகளே உங்கள் அருள் வேண்டும், தாய்மான சாமிகளே உங்கள் அருள் வேண்டும். இதுதான் நல்ல மனசு. இந்த நல்ல மனசு படித்தால் வராது, பக்தியால் வரும் என்று சொல்லி அன்னதானத்தால் வரும், பக்தியால் வரும். இது மாதிரி பக்தி விசுவத்தோடு நூலை படித்தால் தான் அருள் கிடைக்கும்னு சொல்லி அன்பர்கள் ஏதோ என்னுடைய அறிவுக்கு பட்டது சொல்லுகிறேன். போதிய கல்வியறி இல்லாதவன் நான். போதிய கல்வியறி இல்லாத காரணத்தினால் நான் பேசுகின்ற கருத்தில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். சில குறைனா நிறைய குற்றங்கள் இருக்கலாம். அதை கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இங்கே அகத்திய சன்மாத சங்கம் ஒரு உயர்ந்த புனிதமான சங்கம்.
ஏனென்றால் பசியாட்டுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய சங்கம் இது. பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டோம். எங்களிடம் ஜாதி இல்லை, ஜாதி வெறி மதவெறி இல்லை. எல்லோரும் மதிக்கக்கூடியவர்கள். தொண்டர்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். தொண்டர்கள் தொண்டு செய்கிறார்கள். அவர் நீடு வாழவென்று அவரை வாழ்த்துகிறேன். ஆகவே இந்த புனிதமான சங்கத்தில் இங்கே வருகின்ற மக்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கா, ஆயிரக்கணக்கா, பணாயிரக்கணக்கா, லட்சக்கணக்கான மக்களுக்கு அன்னமிட்டு பெண்களும் ஆண்களும் கை உரமீறி இருக்கு. புண்ணியம் என்ற உரமீறி இருக்கு. அவர் கையால் சாப்பிடுகின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அவர் கையால் உண்ணுகின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்குது. ஆகவே அவர்கள் அந்த உணவை அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டு எல்லாம் வல்ல மாணிக்கவாசன் ஆசியும், ராமலிங்க சாமிகள் ஆசியும், அருணகிரிநாதன் ஆசியும், அகத்தீசன் ஆசியும் பெற்று கிடைத்திருக்கிற இந்த மானுட பிறவை நன்கு பயன்படுத்தி நோயில்லாமலும் மரணமில்லா பெருவாள் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று நீங்கள் நீடு வாழ வேண்டும் என்று உங்கள் திருவடி வணங்கி மனமாற வாழ்த்துகிறேன்.